ஜோசியரா வாங்க, என்ன பர்ஸ் விட்டு போயிட்டீங்க? இந்தாங்க பிடிங்க உங்க பர்ஸ். அப்பா இத தேடிட்டு வந்து அது 2 கட்டி மாட்டிக்கிட்டேன். கத்தி தொண்டை வத்தி போச்சு. ஒரு கிளாஸ் தண்ணி குடுக்குறீங்களா? டாக்டரே முதல்ல ஆட்டோ டிரைவரை கவனிங்க. பாருங்க டாக்டர், என்ன ஆட்டோ டிரைவருங்கறா? யோ சும்மாரியா, அவர் ஆட்டோ டிரைவர்ல. என்ன ஜோசியரே, ஏற்கனவே ஒருத்தருக்கு பேசிக்கிட்டீங்களா? ஒருத்தருக்கு பேசிட்டுமா, தனித்தனியா கத்திட்டோம். ஐயோ, அவர் காது கேட்காது. காது கேட்காதா? காதே கிடையாது சார். இல்லப்பா, அவர் பேர் கே சேதுராமன். சுருக்கமா நாங்க கே சேதுன்னு கூப்பிடுவோம். இனிமே கே காதுன்னு கூப்பிடுங்க. இது அவர் பொண்ணு விமலா, எம்ஏ படிச்சிருக்கா. என்ன பிரயோஜனம்? பாவம் 2 காது சுத்தமா கேட்காது. அதுக்கப்புறம் எதுக்கு எம்ஏ படிச்சா? ஏதோ விடுங்க, படிச்சுட்டா. கல்யாணம் ஆகாம கஷ்டப்படுறா. நீங்க தான் ஊர்ல எல்லாரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே, இவளுக்கு ஒரு நல்ல பையனா பாக்குறது. டாக்டர், ஒரு ரகசியம். என்ன? இதுகளை வச்சிட்டு என்ன ரகசியம் வேண்டி இருக்கு? அதான் பையன் பாக்குறதுக்கு பழைய டெலிபோன் கரல்ல கருப்பா இருப்பான். பார்த்தோன்னே டயல் சுத்தணும் போல தோணும். பரவாயில்லையா? ஏதோ ஒண்ணுப்பா, இவளுக்கு கல்யாணம் ஆனா சரி. பையன் ரெடி. வர வியாழக்கிழமை பொண்ணு பார்க்க வர்றோம். வெரி குட். ஆனா ஒரு சின்ன டவுட். என்ன? இவ செவிடுங்கிறது பையனுக்கு தெரிஞ்சுடுத்துனா? தெரிஞ்சா தானே மறைச்சிருவோம். 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு சொல்லுவாங்க. இப்ப நாட்டுல இருக்கிற விலைவாசி பார்த்தா லட்சம் பொய்ய சொல்லலாம். பொண்ணு பார்க்க வர்றது இந்த ரிசப்ஷன் வரைக்கும் காது வச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை முடிக்கிறேன். தட் இஸ் ஜோசியர். என்னமோ நம்ம பேசுறது புரிஞ்சிட்டு மாதிரி. என்ஜாய். உள்ள வரலாமா? யார்கிட்ட கேக்குறீங்க? அவர்கிட்ட தான். இவனுக்கு கேட்டா புரிஞ்சிட போகுதா? பாக்தா திரண்டே உள்ள வரலாம். அது சரி, முதுகுல தட்டு, அப்பதான் தெரியும். வாங்க டாக்டர் வாங்க. பெருசா ஜரூரா இருக்கு. இவன் கேடி நம்பர் 2 ஆச்சே. சர்ரா நாயே உட்காரு. என்ன வேணாலும் சொல்லலாம். சர்ரா பேய உட்காரு. தேங்க்ஸ். ஆமா, உங்க ஃப்ரெண்ட் வரலீங்களா? கேடி கேக்குறான் பாத்தீங்களா? சீக்கிரம் வந்துருவான். ஏங்க, என் பொண்ணு செவிடுங்கிறத உங்க ஃப்ரெண்டு காதுல போட்டீங்களா? என்ன டாக்டர் போட்டீங்களா? ஒரு வாரமா இவன் காதுல போட நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், முடியலையாப்பா. இவன் காதுல வார்த்தையெல்லாம் போட முடியாது, குண்டு தான் போட முடியும். உன் பொண்ணு செவிடுங்கிறத நாங்க மறைக்க போறோம். இது குறைக்க போறீங்களா? ஆமா, ஒரு சைடு ஒண்ணு அப்படியே குறைக்க போறோம். 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு சொல்லுவாங்கல்ல, பொய்டா மொய்யா. டேய், அது கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாம் எழுதுவாங்களே. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. என் பொண்ணோட கல்யாண கெட்டி மேல சத்தத்தை என் காதார கேட்கணும். கிழிஞ்சது. இந்த காதை வச்சுட்டு இதெல்லாம் நடக்கிற கதையாடா? ஒண்ணு செய்யலாம். கல்யாணத்துக்கு வர்ற நாதசுர கச்சேரிக்காரங்களை மேடை மேல உட்கார விடாம உன் காது மேல உட்கார வச்சு அந்த குழாயை எடுத்து உன் காதுக்குள்ள விட்டு கொடாயலாம். ஐயோ, இவனை வச்சுட்டு நான் எப்படித்தான் சமாளிக்க போறனோ தெரியலையே. இந்த பாரா, அவங்க எது சொன்னாலும் நீ கமிட்மெண்ட் பண்ணிக்காத. ஜிமிக்கு கொடுத்துரு. ஜிமிக்கியா? அது எதுக்கு போடணும்? கேட்காத இந்த காதுக்கு அலங்காரமா வாங்கி தொங்க விடுறா. அலங்காரம்னு சொன்ன ஞாபகத்துக்கு வருது. என் பொண்ணு அலங்காரம் பண்ணி முடிச்சிட்டாளா இல்லையான்னு பாத்துட்டு வரேன். டாக்டர், இடையில 1-2 வார்த்தை கண்டுபிடிக்கிறான். அது காதால இல்ல, மூக்க வச்சு உறிஞ்சிரான். வாசனை பிடிக்கிற மாதிரி வார்த்தையை பிடிக்கிறான் கிழவன். பாரு, ஒன்றாம் பாரு. டேய் போய்டா. போய் போய் வரேன். விட. ரொம்ப சொன்னா வந்துருவான் அப்புறம். விடு. உள்ள வரலாமா? வேண்டாம், வெளிய போ. சோசியரே. டேய் நீயா? வாப்பா வா வா உட்கார். சார் யாரு? சார் தான் சேதுராமனுடைய ஃபேமிலி டாக்டர். நமஸ்காரம். சார் யாரு? நான் சொல்ல பாத்தி. ஏன் டாக்டர், சேதுராம் ஃபேமிலி எப்படி? பொண்ணுக்கு ஏதாவது குறையதே இருக்கா? இது கொரோனா யூ மீன் காது கேட்காது அது மாதிரி இதா? சரி, நல்ல ஆரோக்கியமான ஃபேமிலிடா. சேதுராமன் எம்ஏ பிலாசபி. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு. அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எம்ஏ பிலாசபி. பொண்ணு எப்படி? நல்ல மூக்கு மொழிமா இருப்போம். மூக்கு மொழி, கண்ணு காது, நாக்கெல்லாம் தொங்குது. அது இல்ல, குணத்தை கேட்டேன். பரமகாது, பரமசாது. சேதுராமனை கூப்பிடுங்க. சேதுராமன். சேதுராமன் கிட்ட ரகசியமா? ஐயோ மறந்துட்டேன். டேய், பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. பொண்ணோட குறைய அவ கண்டுக்க மாட்டா, அதே மாதிரி அவ குறைய நீ கண்டுக்காத. பொண்ணுக்கு என்ன குறை? பார்த்தா தெரியாது, ஒருவேளை பேசினா தெரிஞ்சுக்கலாம். வரதட்சணை ஏதாவது கேட்கலாமா? ஓ கேளு, அவங்களுக்கு கேட்டா தானே. என்னது? எவ்வளவு வேண்டாலும் கேளு. வணக்கம். நான் கொஞ்சம் அதிகமா பேசுவேன். உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு வேணாங்கிறத இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருங்க. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுறதுக்கு அது என்ன காய்ச்சின கம்பியா? என்ன காது இது? படிப்புக்கேத்த பேச்சு. எம்ஏ பிலாசபி. தம்பி என்ன படிச்சிருக்காரு? கோயிந்தா. என்ன உண்மையை சொல்லிட்டுமா? நீ அது வரைக்கும் வந்துட்டியா? அட ஆண்டவா, இதுல நான் எதை சமாளிப்பேன்? அதையா இதையா? சார், எங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது. மாப்பிள்ளை SSLC ஃபெயில். என்ன மெயிலா? தபால் மூலமா படிச்சிருக்காரா? அதான் தனக்கு வரப்போற மாப்பிள்ளை ஃபெயில்ங்கிறது கூட மெயில்னு மாத்தி சொல்றாரு பாத்தியா? அதான் பிலாசபி. மாப்பிள்ள பஜ்ஜி ஜோஜி எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம், நீங்க சாப்பிட்டு தான் போகணும். என்னது மிச்ச மீதி எல்லாம் வச்சிருக்கிறியா? அதான் வேணாம், நான் வரும்போது பஃப் சாப்பிட்டேன். பஃப் என்னது? டெஃப்ங்கறாரு. யோசிர ரூட் மாறுது. சட்ட பையனை பொண்ணு பார்க்க சொல்லுங்க.
டேய் இதான் பொண்ணு, நல்லா பாத்துக்க. பொண்ணு நல்லா இருக்கு. சோசியரே, பொண்ணு கொஞ்சம் பேசிட்டுமா? அதெல்லாம் வேணாம்பா. ஒரு வார்த்தை பேசிக்கிறேன். ஏ ராஜா இல்ல, நான் பேசி ஆகணும். சொல்ல. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன படிச்சிருக்கேன்னு கேக்குறீங்களா? எம்ஏ எகனாமிக்ஸ் படிச்சிருக்கேன், பிஹெச்டி அப்ளை பண்ணிருக்கேன். நீங்க இப்ப என்ன செய்ய போற? இது உனக்கு தேவையா? டேய், பொண்ணு உனக்கு திருப்தியா? திருப்தி. உனக்கு திருப்தியா? திருப்பதியில தானே ஆமா கல்யாணம். ஆமா திருப்பதியில தான் கல்யாணம். கொடுறா. கட்டிக்கிட்டது எனக்காக உங்களுக்காக இல்ல, இஷ்டம் தான். சாரி மாமி, நம்ம ஒரு தபாவை வச்சுக்கிறோம். உங்க பேர் என்ன? அவ்வை சண்முகி. கேள்விப்படாத பேர் ஆகுது, ஆனா நல்லா இருக்குது. இங்க என்ன பண்றீங்க? பாண்டியனோட குழந்தைய பாத்துக்கலாம். குழந்தைய தான் அவ கூட்டு போயிட்டாலே. இல்ல, பாண்டியனுக்கு குழந்தை மாதிரி டைவர்ஸ் ஆயிடுத்தோல்ல, பாவம் சமையலுக்கு வந்த சமைக்காரி. ஓ, அப்ப பாண்டிக்கு நீங்க தான் குக்கர்னு சொல்லுங்க. குக்கர் இல்ல, குக்கி. தமாசா பேசுறீங்க. பாண்டி மேல இல்ல. தெரியும். எப்படி? நீங்க தானே சொன்ன. நான் ஒரு ஓட்ட வாய்ப்பா. பாண்டி இல்லன்றல. நான் என்ன பாண்டியனையா சமைக்க போறேன்? அப்புறம் பாண்டியனுக்காக ஒரு பொண்ணு மேல காத்துட்டு இருக்கா. மாமி செம ஸ்பீட் பா. யாரு மணி ரத்னா? உங்களுக்கு எப்படி என் பேரு? பாண்டியன் சொன்னா. பாண்டியன் என்ன பத்தி உங்ககிட்ட சொன்னாரா? என்ன சொன்னாரு? பரவாயில்ல, தைரியமா சொல்லுங்க. பொம்பளைங்களுக்குள்ள என்ன வைக்கும்? ஆமா, பாண்டியன். பரவாயில்ல, சொல்லுங்க. பாண்டியன் சொன்னா ரத்னா கூட 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 ஆடுற பொண்ணுன்னு சொன்னா. அவ்வளவுதானா? ஆமா, நீங்க யாரு? நான் பாண்டியனோட சண்முகி. ஒரே ஒரு சமையலுக்காக பாண்டியன் நின்னு வச்சிருக்கேன். ஏய், இன்னும் பிகழ்த்தமா பாக்குறேன். நான் சமையலுக்கு மட்டும்தான் வந்தேன். நீ எதுக்கு வந்த அதை சொல்லு. அத்த நான் மெனி டைம்ஸ் கேட்டு பார்த்துட்டேன். அது என்னமோ முக்கியமான விஷயமா அத்த பாண்டியன் கையில தான் சொல்லுமா. நவரே, நீங்க எப்ப வந்தீங்க முதலியார்? நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க சொல்லவே வந்துட்டேன். டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமான்னு ஒட்டு கேட்டிருந்தேன். மாமி, நீங்க மாடிப்படி ஏறி வர சொல்லவே எனக்கு ஒரு டவுட். என்ன? இல்ல, பாண்டி இருக்கானே, அவன் கரிமீன் எல்லாம் துண்ணுவான். நீங்களோ ஐயமா இருங்கோ, உங்க சமையல் அவனுக்கு எப்படி தோதுப்படும்? இந்த கவலை பாண்டியன் பட வேண்டியது. நீங்க அதை பட்டு எதுக்கு கழுத்து இருக்கிறீர்கள்? அதுல ஒரு விஷயம் இருக்கே. என்ன? அத்த நான் பாண்டியன் கையில தான் சொல்லுவேன். பாண்டியன் வரட்டும். சரிம்மா, நீயாவது சொல்லு, என்ன விஷயமா வந்த? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. பாண்டியன் வந்துருட்டோம், பாண்டியன்கிட்டயே சொல்லிடுறேன். முதலியார், நீங்களாவது சொல்லப்படாது. நான் பாண்டியன் கையில தான் சொல்லுவேன். பாண்டியன் கையில சொல்றதை என் காதுல சொல்லப்படாது. வராது. உங்க ரெண்டு பேருக்கும் பாண்டியன் வரணும், அவ்வளவுதானே? நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிக்காமையா இருக்கீங்கோ? இல்ல, குளிக்காம வந்துட்டீங்களோன்னு கேட்டேன். சமையலுக்கு முன்னாடி ஆச்சாரமா குளிச்சுட்டு தான் சமையல் பண்ணுவேன். சுத்தமான மாமி. பாப்பா, நீ குளிச்சியா? இல்ல, சென்ட் வாசம் தூக்கலா இருக்கே, குளிக்காம வந்துட்டியோன்னு கேட்டேன். யோ, நான் ரொம்ப ரிஸ்கான பார்ட்டியா இருக்கும் போல் இருக்கே. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே ಗಿರಿವರ ವಿಂಧ್ಯ ಶಿರೋಧಿನಿ ವಾಸಿನಿ ವಿಷ್ಣು ವಿಲಾಸಿನಿ ಜಿಷ್ಣುನುತೆ புஷ்ணு தண்ணிய முண்டு கொட்டணு சுச்சில மந்திரம் வச்சிருக்கேன். சரி சரி, எல்லாம் சரியா நடக்குது, சத்தத்தை முதலியும் நம்பிடுவான். என்ன பாண்டி, பைப்ல இறங்கி வர? பைப்ல தண்ணி வரல, அதான் நானே வந்து பார்த்தேன். ஓஹோ. ஹாய் பா. ஐயோ, என்னது அழகான மீசை எடுத்துறியே? ஏன்? அப்பா செத்து போயிட்டாரு.
சொல்லவே இல்ல. அதான் இப்ப சொன்னேனே. எப்ப செத்தாரு? அது ரொம்ப நாளாச்சுமா. அப்பவே ஏன் எடுக்கல? செத்ததும் எடுத்து எரிச்சிட்டோம்மா. ஐயோ மீச ஏன் அப்பவே எடுக்கல? அப்ப டைம் கிடைக்கல, இப்ப எடுத்த கூட. என்னது இது? பொட்டு. இது அது எங்க அம்மாவோட பொட்டு. அப்பா செத்ததும் அம்மா பொட்டு எடுத்துட்டாங்க. நீ மீசை எடுத்துட்டியே, பொட்டையாவது வச்சுக்கன்னு எனக்கு கொடுத்தாங்க. உனக்கும் மீசை இல்ல, நீ வேணா வச்சுக்க. தேங்க்யூ. பொம்பளை கையில பேசுவேன் நீ. நான் மிஸ்டர் முதலியாருக்கு குத்துக்கல மாதிரி குதிங்க, நீ அது கையிலேயே பேசிக்கிறியா? சரி இப்ப என்ன பேசுங்களேன். அப்பா தவறிட்டாரா கண்ணா? இப்போ ஐயோ முதலியார், வெந்த பொண்ணுல வேலை பார்த்தாதீங்க முதலியார். சந்தோஷமா ஏதாவது சொல்லுங்களேன். சந்தோஷமாவா? அவை கண்ணகி வந்துருச்சு தெரியுமே. எப்படி? நீங்க சொன்னீங்களே பாண்டியா, நீயும் அந்த மாமியும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க. எப்படி தெரியும்னு கேட்டா நீங்க தானே சொன்னீங்கன்னு என்னையே மடிக்கிறது. நான் ஒரு ஓட்ட வாய். ரத்னா, என்ன முக்கியமான விஷயம்? முக்கியமான விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நான் சொல்லப்பா. நீயும் சொல்லல, ஆனா எனக்கு எப்படி தெரியும்? நீ வந்தா முக்கியமான விஷயம் அதான் இருக்கும். என்ன விஷயம்? சரி, முதல்ல இந்த அடக்கலப்பு அப்புறமா சொல்றேன். அவ்வளவுதானே. முதல்ல நான் போயிடுறேம்மா. என் மேட்ரு சொல்லிட்டு நான் போயிடுறேன். பாண்டியா, உனக்கே தெரியும் நான் பொண்டாட்டி பிள்ளை இல்லாதவன். சைவ முதலியார் மாமி இருக்காங்களே, அவங்க பிராமண ஆளுங்கோ. உனக்கு சைவம் சமைக்க சொல்லோ, எனக்கும் கொஞ்சம் சேர்த்து சமைக்க சொல்லுப்பா. அதெல்லாம் நான் கமிட் பண்ண முடியாது. நீ என்ன அதுக்கு கமிட் பண்ணிக்கிற? மாமி தானே கமிட் பண்ண சொன்னேன். ஐயோ என்ன விளைச்சோ? ஐயோ மாமி ஊந்துட்டாங்கோ. ஐயோ பொம்பளை குளிக்கிறாங்க முதலியார். சத்தம் கேட்டுதே. சத்தம் போட்டு குளிக்கிறாங்க. ஐயே அரப்பு போட்டு குளிக்க சொல்லுப்பா, கலர் தூக்கும். என்ன முதலியா நீங்க பாக்க போற? நான் பொம்பளை தானே. அவங்க ஆம்பளைனாலே ரொம்ப வெக்கப்படுவாங்க, ரொம்ப கூச்ச சுபாவம், தொட்டாலே இப்படி ஆயிடுவாங்க. நான் கேட்டு சொல்றேன். என்ன ஆச்சு மாமி? ஒண்ணும் இல்ல, பாத்திரம் விழுந்தது. பாத்திரம் விழுந்துதான் முதலியார், வேற ஒண்ணும் இல்லையே. வேற ஏதாவது விழுந்தா சொல்றேன். சொல்றாங்களா முதலியார்? நான் என் மேட்ரு சொல்லிட்டு போயிடப்பா. முதலியார் தத்துறியா நீ? ஐயோ என்ன முதலியார், நீங்க பச்சை புள்ள மாதிரி. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. வயித்துல அடிக்கிறியாப்பா? சரி உங்களுக்கு அந்த விஷயம் தானே, நான் கேட்டு சொல்றேன். அவங்களுக்கு கூச்ச சுபாவம் முதலியார். இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன? எனக்கும் மாமிக்கும் ஒரே சுபாவம், கூச்ச சுபாவம். சோ ஒண்ணும் இல்ல, போய் உட்காருங்க. என்ன மாமி? ஐயோ முதலியாரு அவருக்கு சேர்த்து சமைக்க முடியுமான்னு கேக்குறாரு. நீங்க என்ன மாமி இப்படி சத்தம் போடுறீங்க? பின்ன திடீர்னு முதலியாருக்கு சமையல்னா எனக்கு கோவம் வராதா? மூக்கு மொழி அந்த ஆளை பார்த்தாலே சகிக்கல. உனக்கு வேணா அவரு முதலியாரா இருக்கலாம், எனக்கு முதலி யாரோ. அவருக்கெல்லாம் என்னால சமைச்சு போட முடியாதுப்பா. அப்படி என்ன நாக்க கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஜென்மம். சரி சரி விடுங்க மாமி, இத பத்தி நான் இனிமே பேசவே இல்ல. ஷாக் அடிச்ச மாதிரி பேசுறீங்களே, பாவம் முதலியார் காதுல விழுந்துற போது மாமி. பாண்டி என்னாச்சு? பயங்கர ஷாக் முதலியார். வாட்? ஒரு 440 வாட் இருக்கும். வாட்? ஓ அந்த வாட்டா? இது கோபத்துல அவங்க எரிஞ்சு விழுந்த மாதிரி பேசுனது உங்களுக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இல்லையா? கேட்கலையா? கேட்டது மாட்டாங்காட்டி மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே. அதுக்கு என்னத்துக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி பேசணும்? ஏதோ ஹோட்டல்ல சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. செத்து போச்சுன்னா கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்க முதலியார். போங்க முதலியார். என்ன பாண்டியா, தனத்துக்கு வீட்டுக்கு வரவன் இப்படி இன்சல்ட் பண்றிய? பெருந்தோமலை பத்தி வள்ளுவர் என்ன சொல்லிருக்கா தெரியுமா? என்ன சொல்லிருக்காரு? தெரியாம தானே உன்ன கேக்குற. என்ன கேட்டு இன்சல்ட் பண்றீங்க? என்ன விஷயம்? ரொம்ப சீக்கிரட்டான விஷயம் சொல்லட்டுமா? நீ பாண்டி மட்டும் இல்ல, எனக்கும் ஜோசப்க்கும் மட்டும்தான் தெரியும். சொல்லிட்டானா குடிகாரன்? ப்ரொடியூசர் ஹரிதா ஜோசப்கே சொன்னாரு. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல கூட வரப்போகுது. நியூஸ் பேப்பர்? நான் தான் நியூஸ் கொடுத்தேன். இன்னையில இருந்து நீ டான்ஸ் அசிஸ்டன்ட் பாண்டியன் இல்ல, டான்ஸ் மாஸ்டர் பாண்டியன். நீ டான்ஸ் மாஸ்டர் ஆயிட்ட. அப்பா இது என்ன ரியாக்ஷன்? ஓ ஐயாவே அப்படி சொல்லிட்டேன். ஐயோ நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தப்பா நினைச்சுக்காத. தேங்க் யூ ரத்னா. நான் எவ்வளவு நல்ல நியூஸ் சொல்லிருக்கேன். எனக்கு ஒன்னும் ட்ரீட் கிடையாதா? என்ன ட்ரீட் வேணும் கேளு கொடுங்க. நான் என்ன கேட்க போறேன்? என்ன கல்யாணம் படிக்க? இந்த வேலை எல்லாம் வச்சுக்க. தள்ளி நில், தள்ளி நில். ஓ ஓ மாமி உள்ள இருக்காங்க, அது நல்லதுன்னு. ஓகே நெக்ஸ்ட் டைம். மாமிட்ட சொல்லிட்டு வர. வேணாம், ஏன்? கால் கட்டவல் வரைக்கும். ஐயோ வேணாம், வாயே. என்னது? நான் அவசரமா வெளியே போகணும். போலாமே. இல்ல உள்ள போயிட்டு வெளியே போகணும். சரி உள்ள போலாம். இல்ல பாத்ரூம் போகணும். பாத்ரூம்ல தான் மாமி இருக்காங்களே. அவங்க வெளியே வந்தது நான் உள்ள போவேன். இது என்ன பர்சனல் விஷயம் எல்லாம் கேட்டுக்கிட்டு நீ நாளைக்கு வா, நிதானமா பேசுவேன். சரி நாளைக்கு வரேன். பாய் பாய்.
என்ன முதலியாருது? பாத்தியா மூஞ்சி மேலேயே கை வச்சிட்ட பாத்தியா? நீங்க ஏன் மூஞ்சி அங்க வச்சீங்க? சண்முகி வந்தா மூஞ்சி பார்த்து பேசிட்டு போலாம் நின்னுக்கிறேன். ஐயோ அவங்க தான் குளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டேன். ஆயுஸ் பூரா குளிப்பாங்களா? கரைஞ்சிட போறாங்க. உருவா இருங்க முதலியார். அவங்க இருந்தா நான் வர முடியாது, நான் இருந்தா அவங்க வர முடியாது. ஏன் கூச்சமா? ஆமா, எனக்கு எதுக்கு அவங்க பேச மாட்டாங்க. அப்ப நாளைக்கு வச்சுக்கலாங்கறியா? ஆமா, இதான் ரூட். போங்களேன். ஹவுஸ் ஓனருக்கு ரூட் காட்டுறேனே. விட்டா என் கையிலேயே வாடகை கேப்பானுப்பா. மாமி கையில பேச விட மாட்டேங்கிறானே. என்னங்க இது? ஒவ்வொரு தபா வர சொல்லவும் நாம 2 பேரும் இடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம 2 பேர்த்துக்குள்ள என்னமோ ஒரு பொறுத்து இருக்குது. ஐ அம் வெரி சாரி. எதுக்கு சாரி கேக்குறீங்க? நானும் தானே இடிச்சேன். ஐ அம் வெரி சாரி கண்ணகி. கண்ணகி? கம்பர் கண்ணகி அதான உன் பேரு? ஐயோ அவ்வை சண்முகி. என்னமோ தெரியல, நீ நின்ன அளவுக்கு உன் பேரு மனசுல நிக்கவே மாட்டேங்குது. சரி போ, பாண்டிய மேல உனக்காக வெயிட் பண்றான். என்ன உளறேன் முதலியார்? டென்ஷன் ஆயிட்டியா? ஒவ்வொரு தபா வரும்போதும் பாண்டிய இல்லையும்ப தெரியும்ப. எப்படி தெரியும்னு கேட்டா நீங்க தானே சொன்னீங்கன்னு என்னையே மடுகுவ. அத நீங்க உள்டாவா நான் உன்ன மடுகுனேன். போ நிதானமா சம. பாண்டிய என்ன வரல தெரியும். எப்படி? நீங்க தான் சொன்னீங்க. ஓட்டா வாய்டா முதலி உண்டு. மாமி படி இறங்கும் போதும் நல்லாகுது, ஏறும் போதும் நல்லாகுது, முன்னழகும் நல்லாகுது, பின்னழகும் நல்லாகுது. உன் வீட்டுக்கே ஒரு களை வந்துடுச்சுடா முதலே. கிரவுண்ட் வேலை ஏறிடும் போல் இருக்கே. யாரு? 1 மினிட். ஐயா பாண்டி. என்ன ஐயையோ பாண்டி? சரி அடடே பாண்டி. ஐயோ என்ன ஐயையோ பாண்டியா? ஐயோ உள்ள வச்சு பூட்டுறியேன்னு சொன்னேன். யாரு? சண்முகிய. அவங்க வெளியே போயிட்டாங்க. சண்முகி சொல்றேன்ல. சண்முகி சண்முகி எப்படி போயிருப்பாங்க? படிக்கட்டுலயே நின்று இருக்கேன். எனக்கு தெரியுமா எப்படி போச்சு? அது முதலியார் பெரிய கதை முதலியார். என்ன? சண்முகி உள்ள வரும்போது நீங்க பாத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் நான் வந்தேன், அதை நீங்க பாக்கல. நான் சண்முகியை பார்த்தேன், அவங்க வெளியே போனாங்க, அதை நீங்க பாக்கல. இப்ப நான் வெளியே போறேன், அதை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஒரு கோர்வையா வருது இல்ல? இல்லையே. சரி அதை விடுப்பா. சண்முகி இப்ப இங்க இல்லாத கூட நல்லதா போச்சு. ஆமா. எப்படி? நான் வெளியே போனோம். இப்ப என்ன வேணும் முதலியார்? நான் உன் கையில கொஞ்சம் பர்சனலா பேசணும்பா. என்ன வாடகை ஏத்த போறீங்களா? வாடகை என்னப்பா வாடகை? இந்த வீட்டையும் உன் பேர்ல எழுதி வைக்கிறேன். என் பொண்டாட்டி நாகரத்னம் செத்து போய் 20 வருஷம் ஆச்சு. இந்த 20 வருஷத்துல நான் யாரையாவது சைட் அடிச்சிருக்காப்பா? இது எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கு. இது ஹாரன் பா. டன்சிங் கேக்குறது ஹாரன் இல்ல முதலியார். இருக்குப்பா. 1000 இருக்கு இதயத்துக்குள்ள. உங்களுக்குமா? ஏன் எனக்கு இது இல்லைங்கிறியா? இருக்கு. அந்த அம்மாவை பார்க்க சொல்லோ. செத்து போன என் நாகரத்னமே உசுரோட திரும்பி வந்த மாதிரி அதே நட அதே பயக்கம். என்னப்பா மறு ஒலிபரப்பு? இந்த ரேஞ்சுக்கு நம்மளுக்கு தமிழ் தெரியாதுப்பா. ஆனா நீ தான் எங்க 2 பேர்த்தையும் எப்படியாவது ஜாயின் பண்ணி வைக்கணும். ஐயோ அசிங்கமா பேசாதீங்க முதலியார். சண்முகி கேட்டா வருத்தப்படுவாங்க. இல்லையே, அந்த அம்மாவுக்கு என் மேல ஒரு இது இருக்கே. இது என்ன? இது கருங்காயிடப்பா. இது என்ன பூ? என்ன பூ? ரோஜா பூ. என்ன ரோஜா? என்ன முதலியார் நடுத்தருல வச்சு விளையாடிட்டு? காதல் ரோஜா. தினத்துக்கு அந்த அம்மா மேல படியேறி போக சொல்லும், என் மேல இடிக்குது. இன்னைக்கு என் மேல பூவையே போட்டுருச்சு. ஐயோ அது உங்க மேல விழுந்துருச்சா? முதலியார் இத பாருங்க. இப்போ நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க. இல்லையே நிக்கிறனே. நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி. மேல இருந்து காக்கா ஏச்சம் போடுது. ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. சரி. காக்காய் லவ் பண்ணிடுவீங்களா? என்னப்பா காக்கா போடுற எச்சமோ சண்முகி போட்ட பூ ஒண்ணுங்கிறியா? என் காதல கலீஜ் பண்ணியானே. முதலியார் புரியாம கத்தாதீங்க. இந்த பூ விஸ்வநாதையர் பெயர்ல இருந்து கோவத்துல போட்டது. யார் அது? விஸ்வநாதையர். விஸ்வநாதையர் ஐயா. ஐயாவா? இல்ல புருஷன். புருஷனா? மெட்டி சத்தம் கேட்டிருக்குமே. சுமங்கலி முதலியார். இல்லையே, தாலி கண்ணிலே பள்ளியே. கண்ணுல படுற மாதிரி போடுறதுக்கு என்ன பஸ் நம்பரா? நான் சூக்கா உள்ள என்ன இல்ல புருஷன் கண்ணுல படுறானான்னு பார்த்தேன். அதான் உள்ள பாத்தீங்களா? காசி ராமேஸ்வரன் போயிட்டான்ல. வில்லனே போயிட்டான். அப்புறம் என்னப்பா? திரும்பி வருவான் முதலியார். ரிட்டர்ன் டிக்கெட்டோட போயிருக்கான். அப்ப எனக்கு ஒரு வழி சொல்லுப்பா. தை பிறந்தா வழி பிறக்க முதலியார். இப்ப தானப்பா மாசி. தைக்குன்னு ரொம்ப நாள் இருக்கே. இந்த பாரு பாண்டியா, எப்படியாவது நீதாப்பா எங்க 2 பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும்ப்பா. பிளீஸ். டேய் கிருஷ்ணா, எங்கடா வாடகை? ரொம்ப டைட் முதலியார். இருப்பா, நான் போய் கலெக்ஷன் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ எப்படியாவது எங்களுக்குள்ள கனெக்ஷன் பண்ணி விட்டுருப்பா. டேய் நல்ரா.
என்னப்பா துளுகானம் வியாபாரம் எல்லாம் நல்லா நடக்குதா? சண்முகி என்ன நடந்து போறீங்க? வீட்டுக்கு தானே போறீங்க? வாங்க சைக்கிள் ரிக்ஷால போவோம். உங்களுக்கு கூச்சமா இருந்தா நீங்க குந்திக்கிட்டு வாங்க, நான் கூடவே ஓடியாரேன். இல்ல வேண்டாம் முதலியா, நடந்து பேசினே போலாம். உங்க கூட நான் கொஞ்சம் பேசணும். பேசுக்கோ. அன்னைக்கு பூ கொடுத்தாலே நான் கொடுக்கலையே. பாண்டியன் பூ கொடுத்தல. ஓ புரியுது புரியுது. ஏன்னா மடியா பூ கொடுக்கறதா நீயே ஸ்ட்ரைட்டா கொடுக்க வேண்டியதானே. இன்னாத்துக்கு அனுமார் மாதிரி புரோக்கர் வச்சிட்டான்னு கேக்குறீங்க. இருங்க ஃப்ரெஷ்ஷா பூ வாங்கிட்டு வரேன். என்னாச்சு முதலியா? நீ தொட்டோன்னு எனக்கு வீண சத்தமா கேக்குது. வாச்சியா? ஐயோ நானும் வீண சத்தம் கொடுக்கல, நீங்களே எனக்கு பூ கொடுக்க முடியாது. ஏன்? ஓ ஐயோ உன் புருஷன் யாரவன்? விஸ்வநாத ஐயர் பூட்டானா? நீ விண்டோ வாங்கினாலும் பரவாயில்ல, நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன். விண்டோவா? விதவை. ஐயோ அது விடோ முதலியா. நீ எதுவானாலும் பரவாயில்ல, நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன். அதுவும் கொடுக்க முடியாது. ஏன்? அதுக்கும் குறுக்க ஒருத்த வந்துட்டான். யாரவன்? அது நாம பாக்கும்போது ஆகாசத்தை பாக்குறானே, காதல பூ வச்சுட்டு அவன் தான். அவனும் பூ கொடுக்கணும்ன்றானா? ஆமா, நீங்களாவது பெருங்காய டப்பால வச்சுட்டு அலையறான், அவன் காதலையே வச்சுட்டு அலையறான். கவலையே படாதீங்க, நைஸா வீட்டுக்கு போங்க. ரோஜா பூ பெருசா, மல்லிப்பூ பெருசா, இன்னைக்கு நான் பாத்துக்கிறேன். பூ இருக்கிற காதை கடிச்சு துப்பிடுறேன். காதை கடிச்சதும் உடனே துப்பிடுங்க. ஏன்? காதல்ல புசு புசுன்னு ஒரே முடி. இதை விடவா இதுலயும் நான்டா பெருசு. நீ கவலையே படாதீங்க, டெக்னிக்கா நான் துப்பிடுறேன். நீங்க போங்க. தேங்க்ஸ். பெரியவரே, இங்க ஒருத்தி போனால பாத்தீங்களா? ஒருத்தியா? மாமி மாமி சண்முகி. சண்முகி உங்களுக்கு தெரியுமா? கும்பிட போனது இவன் குறுக்க வந்த மாதிரி. குறுக்க வந்தவன் நீ, குடுக்க வந்தவன் நான். ஏண்டா ஏரியா விட்டு ஏரியா வந்து சைட் அடிக்கிறான்டா. காதலி குடுக்க வேண்டிய பூவை காதல காதை கடிச்சு துப்பாவை விட மாட்டேன். நான் எங்க இருக்கேன்? எந்த ரெடே ஸ்டடியா நிலை. டேய் என்ன விரல் கையின் நான் சொன்னா? 1 இது 2 இது 3. ஐயோ உங்க விரல் வீங்கி இருக்கேன். மடைக்கு மடைக்கு நான் தான் நடிச்சேன். இப்ப தெளிவா இருக்கீல? தெளிவா இருக்கேன். டேய் தெளிவா இருக்கா? நான் மாட்டிக்கிடா. தெளிய வச்சு அடிக்கிறீங்க. மயக்கத்துல ஒரு நடிச்சா வலி தெரியுமா? அது எப்படி தெரியும்? அதனாலதான் தெளிய வச்சு அடிக்கிறோம். அடிக்கடா. நல்ல பாலிசி. பாண்டியா நல்ல சமயத்துல வந்த. பாண்டியாவா? தெரியுமா? எனக்கு தெரியுமே. பாண்டியா நான் சொல்றேன். என்ன பத்தி கொஞ்சம் வசதியா சொல்லு. உதைக்கிறாங்க. அவர் வந்து சொல்ற வரைக்கும் ஸ்டாப் பண்ணுங்கப்பா. அவர் வந்து ஜூட் சொல்லுவாரு, அப்புறம் தான் அடிக்கணும். என்ன பேச்சுவார்த்தை நடக்கும்போது வன்மர கூடாது. பாண்டியா யாரவன்? அவர் சொன்னா நம்ப மாட்டீங்க. நீ சொல்லு, நான் நம்புறேன். சண்முகியோட புருஷன். நம்பவே முடியலையே. பாத்தீங்களா, நம்புறேன்ட்டு பேச்சு மாறுறீங்களா? இதுக்கு தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்றது. கோவப்படாத, சொல்லு, நான் நம்புறேன். சண்முகியோட புருஷன் சேதுராமையர் திரும்பி வந்துட்டார். ஐயோ அன்னைக்கு விஸ்வநாத ஐயர்ல சொன்னேன். ஓ அதையும் சொல்லிட்டேனா? 2 பேர். 2 புருஷனா? 2 பேர். சேதுராம விஸ்வநாதையர் நீளமா வச்சுட்டாங்க. அதை சுருக்கி நீங்க நம்பல பாருங்க. சேதுராமையர், விஸ்வநாதையர், சேதுராமையர் 2 பேர் எனக்கு தெரியும்ல. உனக்கு தெரியாதா பாண்டியா? கல்யாணத்துக்கு அப்புறம் பிரிச்சு வச்சு தப்பு தான். அது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனா போதும் கேள்வி கேட்டா மட்டும்தான் பதில் சொல்லணும். போதுமா முதலியா? விட்டுட்டு போன புருஷன் மனம் திருந்தி சண்முகியை தேடி திரும்பி வந்துட்டான். நீங்க சண்முக விஷயத்துல தலையிடுறது தப்பு. புருஷன் வந்துட்டான்னா இப்ப எல்லாம் ஃபெயிலியரா? ஆமா முதலியார், என்னதான் சொன்னாலும் சண்முகி மாட்டான் காதல இருக்கிற மல்லிகை மறந்துருங்க. எப்படி மறப்பேன்? சாகுற வரைக்கும் என்னால சண்முகியை மறக்கவே முடியாது பாண்டியா. கிருஷ்ணன் உங்களுக்கு வாடகை கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? 6 மாசம் ஆச்சு. ஏன் கேக்குறேன்? இப்பதான் அந்த பக்கமா போறேன். டேய் நில்றா, இந்த வரேன். கிருஷ்ணா டேய் எங்கடா வாடகை? ஏடா சாவடிக்கிறீங்க? போ. ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா? ஹலோ, எதுக்கு போலீஸ்க்கு போன் பண்றீங்க? இந்த ஆளை போலீஸ்ல பிடிச்சு. ஐயா அப்புறம் என்ன சண்முகி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர முடியும்? சண்முகி ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும்? இப்ப கிருஷ்ணான்னு கத்திட்டு போனாரு, அவருதான் சண்முகி புருஷன். இவரா? செல்ல பையன் பாஸ் சொன்னாரு. இவர் எல்லாரும் முதலியாருங்கிறாங்க. இது எப்படி? அதேதான், செல்ல பையர் தான் மனம் உடைஞ்சு போய் முதலியாரா கன்வெர்ட் ஆயிட்டாரு. இந்த சண்முகிக்கு எவ்வளவு ஆம்பளை வீக்னஸ் தெரியுமோ? இங்க முதலியார், அங்க உன் மாமனார்.
ஓ மாமனாரும் குட்டி போட்ட பூனை மாதிரி பின்னாடியே வந்துகிட்டு இருக்கா. சாவி கொத்த மாமி கையில குடுக்கற அளவுக்கு போயாச்சுன்னா பாரு. பாண்டியா என்ன என் ஆளு அந்த சமயக்காரி கௌசிய ஆத்த விட்டு அனுப்பிட்டா. அது தெரியுமே. எப்படி? இப்ப நீங்க சொன்னீங்களே அதே மாதிரி சண்முக மாமி பேச்சை கேட்டு என்னையும் ஒரு நாளைக்கு ஆத்த விட்டு அனுப்ப போறாரு என் பாஸ். அதுக்குத்தான் இந்த முதலியார் சண்முகியோட புருஷங்கிறத உங்க காதுல போட்டு வச்சேன். அது கேட்டதுனால என்ன ஆகும்? நீங்க அதை ஐயர் காதுல போடுங்க. சண்முகி கட்டு உங்க ராஜ்யம் தான். கௌசிய திருப்பி கூட்டிக்கிட்டு குத்து விளக்கு தெரியலாம். குத்து விளக்கு மேட்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்? வீடியோல பார்த்தேன். ஐயோ வீடியோ கடை வரைக்கும் வந்துருச்சா? போற போக்குல சேட்டலைட் டிவி இந்த கேபிள் டிவி எல்லாத்துலயும். இங்க பேசிட்டு இருக்காதீங்க. ஐயர்கிட்ட போய் சொல்லுங்க. வந்துட்டேன் சார். சார் பாண்டியா இருக்காரோ இல்லையோ? பாண்டியெல்லாம் போயிட்டு அப்புறம் வாங்க போன் அடிக்குது. சார் நான் அவரை அவசியம் பார்க்கணும் சார். ஐயா பாண்டி இல்லைங்கிறல போன் அடிக்குது. ஐயோ நான் அவரோட மாமனார் பார்த்து ஆகணும். ஐயா அதுக்காக இல்லாத பாண்டியன் இருக்குன்னு சொல்ல முடியுமா? போன் அடிக்கும் போது எடுக்கலனா அது வந்து நம்மள அடிக்கும். முடியா அவசியமா பார்க்கணும் சார். ஹலோ நான் பாண்டியன் பேசுறேன். யோ பாண்டி இல்லைன்னா எத்தனை பேர்கிட்ட சொல்றது? ஹலோ முதலியார், நான் பாண்டியன் டெலிபோன்ல பேசுறேன். ஓ ஹலோ அங்க இருக்காரா? ஹலோ ஹலோ முதலியார், என் மாமனார் அங்க வருவாரு. அவர் ஒரு லூசு. அவரை உட்கார வச்சு பேசிட்டு இருக்காதீங்க. காரியம் கேட்டுறேன். நான் இல்லன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருங்க. மாப்பிள என்ன முதலியார், நீங்களும் மாப்பிள்ள என்ன அப்படி? நான் விஸ்வநாதர் பேசுறேன். நீங்களா 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 என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னே தெரியல. நீங்கன்னு தெரியாம முதலியார் நினைச்சிட்டு லூசுன்னுலாம் சொல்லிட்டேன். இல்ல மாப்பிள, நான் இத்தனை நாள் வரைக்கும் ஒரு லூசு பயலா தான் இருந்தேன். அப்படியா? சரி, சுட்டி காட்டினதுக்காக மன்னிச்சிருங்க. ஆனா இப்ப நான் ரொம்ப மாறிட்டேன். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். இந்த டெலிபோன் காலை உங்க காலை நினைச்சு. ஐயோ என்ன மாமா நீங்க? ஜானகி நீங்க எப்படியாவது மன்னிச்சு அவட மறுபடியும் ஏத்துக்கணும். அதை பத்தி விவரமா பேசணும் தான் இங்க வந்தேன். இப்ப நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நம்மாத்துல இருந்தா? நம்மாத்துல இருந்துன்னா நம்மாத்து சிவராத்திரி அப்படின்னு ஒரு படம், பிராமின் சப்ஜெக்ட். அதுல டான்ஸ் ஆடி ஆடி பேச்சும் மாறிடுச்சு மாமா. நான் தான் மாறிட்டேன்னா நீங்களும் எங்கே மாறிட்டோம்னு நினைச்சேன். நீங்க மாறாதீங்க. ஐயோ அதெல்லாம் பட்டுன்னு மாற முடியாது. ஒரு கட்டுப்பாடோட இருக்கேன் மாமா. இந்த என்னுடைய மாற்றத்துக்கு காரணம் யாருன்னு நீங்க கேட்கலையே. ஒரு பொம்பளை. தெரியும். எப்படி? அதான் நீங்க இப்ப சொன்னீங்களே. அவ பேரு சண்முகி. யோ சண்முகி உனக்கு தெரியுமா? சண்முகி உங்களுக்கும் தெரியுமா? சண்முகி உங்களுக்கு தெரியுமா? சண்முகி உங்களுக்கும் தெரியுமா? ஜானகியை பிரிஞ்சிருந்த நாட்கள்ல அவங்க தான் எனக்கு சமைச்சு போட்டுட்டு இருந்தாங்க டெய்லி ஈவினிங் 6 to 9. அதே மாதிரி குழந்தையும் ஜானகியும் சண்முகி தான் பார்த்துட்டு இருந்தா. மார்னிங் 9 to 5. அது சரி, உங்க வீட்டுல வேலை செஞ்சே ஏன் சண்முகி இது வரைக்கும் கிட்ட சொல்லல? அதானே சண்முகி மாமி ஒருத்தரை பத்தி இன்னொருத்தங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க. வெகுளி. அவங்க எனக்கு அம்மா மாதிரி. இல்ல மாப்பிள, சண்முகி இனிமே உங்களுக்கு மாமியார் மாதிரி. அப்ப புருஷன் விலைக்கு வாங்கிட்டேன். விலைக்கு வாங்கிட்டீங்களா? கிராஸ் டாக்ல முதலியார். யாரு கிராஸ் டாக்? இட் இஸ் மை போன். மாமா அந்த முதலியார்ட்ட போன் எல்லாம் கொடுத்துறாதீங்க. சரியான குடாக்கு. யோ பாண்டே. மாமா என்ன மாமா திடீர்னு குரலை மாத்தி பேசுறீங்க? அடச்சே, நான் முதலியார் பேசுறியா? ஓ முதலியார் குரலை மாத்தாம பேசுறீங்களா? என்ன டேய், இந்த ஆளு சண்முகியை விலைக்கு வாங்கிட்டானே. மேட்ரு தெரியாம போச்சே. தெரிஞ்சிருந்தானா வாங்கிட மாட்டான். அதெல்லாம் உங்களால முடியாது முதலியார். ரொம்ப ஜாஸ்தி ஆகும். போனை மாமனார்ட்ட கொடுக்குறீங்களா? சாமி என்ன விலைக்கு வாங்குனீங்க? பிளாக்ல வேணாம். நீங்க சொல்லுங்க மாப்பிள. மாமா நீங்க ஒண்ணு செய்யுங்க. நேரா வீட்டுக்கு போயிருங்க. நான் வந்து ஜானகி கூட்டிட்டு வந்துடுறேன். ஆமா மாமா. வணக்கம் மாமா. வச்சிருங்க மாமா. மாமா என்ன அங்க மண்ணெண்ண வாசனை? ஜானகி செல்லம்மா உனக்கு பிறவி கொடுத்தா. ஆனா சண்முகி உனக்கு மறுபிறவியே கொடுத்துட்டா. புண்ணியவதி வந்த காரியம் முடிஞ்சதுன்னு போய் சேர்ந்துட்டா. சண்முகி கட்டின புருஷனுக்கு இல்லாம போட்டேன். காத்திருந்த ஐயருக்கு இல்லாம போட்டேன். நேத்து வந்த எனக்கு இல்லாம போட்டியே. வருஷா வருஷம் திவசத்துக்கு கூடுவீங்களா? என்னையா எல்லாரும் சண்முகி சண்முகின்னு அழுவுறீங்க? சண்முகி எங்கேயும் போயில்லையா? இங்க தான் இருக்கிறா. நான் கட்டி மனசு வச்சேன்னா இது அவர் சொன்னதை நீங்க யாரும் ஃபுல்லா புரிஞ்சிக்கல. ஓகே. அதாவது சண்முகி எங்கேயும் போயிடல, நம்ம மனசுலயே தான் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இது அது தெரியாத சைடு, இது அது தெரிஞ்ச சைடு. அதானே நீங்க சொன்னதோட ஃபுல் அர்த்தம்? ஆமா தானே? ஃபுல்லுன்னா ஆமா. ஏமா அர்த்தம் இல்லாம கேக்கே பிக்கேன் சிரிக்கிற? எனக்கே சொல்றியா நீ? இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனி ஒருவனுக்கூட விரையனில் ஜகத்திரை அழித்திடுவோம் நம் பாரதி. இது கண்டிப்பா ஆப்போசிஷன் ஆளுங்க செஞ்ச வேலைதான். அவங்கள தண்டிக்கலன்னா என் பேரு ஜி.கே. ராஜேந்திரன் இல்ல.
என் சிட்டில பட்ட பகல்ல ஒரு மார்க்கெட்ல இவ்வளவு அநியாயமா? டேய் பகவான் வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் சார். வேணாப்பா வேணாம் படுத்துங்களா? ஐயா பாருங்க ஐயா, என் புருஷனை எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்க ஐயா. அழுவாதுமா, அழுவாது அழுவாது. வயசு என்னம்மா? 22. ஐயோ, இந்த சின்ன வயசுல உனக்கு எவ்வளவு உன் புருஷனுக்கு காலுக்கு ஒடிஞ்சு போச்சான்னு கவலைப்படாதம்மா. உனக்கு எந்த குறையும் வராம நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. மேயரையா, நீங்க தான் நியாயம் வழங்கணும். அம்மா பொம்பளைன்னு கூட பார்க்காம இப்படி போட்டு அடிச்சிருக்கிறான் திருட்டு பயப்புள்ள. அவன் யாருன்னு சொல்லு, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். எவ்வளவு அது வீக்கம் கர்ப்பம். அது இங்க திரும்பினது தான் தெரிஞ்சது. வா வா. அப்படி இருமாதீங்க. சாரி சிஸ்டர். பரவாயில்லைங்க. பேர் என்ன? சொரிமுத்தம்மா. அது நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு வருதான்னு கொஞ்சம் கேட்டுட்டு. அது எப்படிங்க கேக்குறது? டாக்டரா ப்ரமோஷன் கொடுக்கறேன்னு சொல்லி பாரு. நர்ஸ் எப்படிங்க டாக்டர் கூடாது? நான் மேயர் ஆகல. எப்படி மேயர் ஆனான்னே தெரியல. இவ்வளவு அசிங்கம் பண்ற இவன் எப்படி மேயர் ஆகல? ஹலோ, எஸ், அப்படியா? ஆஹா, வெரி குட். இருக்கு சார். விக்டோரியா ஹோட்டலுக்கு முன்னாடி போட்டோஸ் எடுத்த அந்த ஜேர்னலிஸ்ட் அட்ரஸ் கிடைச்சிருக்காங்க. என்ன செய்யலாம்? என்னடா இது? பொம்பளை புள்ள, அதுலயும் அழகான பொம்பளை புள்ள, இப்படி மொட்டத்தனமா தூக்கின்னு வருது. பொறுக்கி பாய பிள்ளைங்களா? மண்ணு மேல காலு, பொண்ணு மேல கை வச்சா எடுக்கிறது இல்ல பாலிசி. தெரியுமா தெரியாதா நான் ஜர்னலிஸ்ட்னு? போட்டோ எல்லாம் கூட எடுக்கிறியா? ஜர்னலிஸ்ட் எங்கடா அந்த போட்டோ விடுறா. உன் பத்திரிகையில போடுறதுக்கு இந்த பயிலுங்க போட்டோ தானே கிடைச்சது. வெரி பேட் டேஸ்ட். இவ்வளவு அழகா பழ பழன்னு இருக்கிற உன் போட்டோவே போட்டுக்கிட்டு தானே ட்ரெஸ் இல்லாம. தமிழ்நாடு அதிர்ந்து போய் ஆளுக்கு 10 பேப்பர் வாங்கி உன் பத்திரிகை சர்க்குலேஷன் அப்படியாவது ஜாஸ்தி ஆகும். ஏன் போட்டோவா இல்ல? உன் கேரக்டரை கரெக்டா மக்கள் முன்னால வச்சு சர்க்குலேஷன் பெருக்குவேன். எப்படி? விக்டோரியா ஹோட்டல் ஓனர் கிட்ட நீ 5 லட்சம் லஞ்சம் வாங்கியிருக்கேன்னு. அபாண்டம். நான் 5 லட்சம் லஞ்சம் வாங்கினேன். எந்த நாய் போய் சொன்னா? 5 லட்சம் இல்ல 7. ஹாஸ்பிட்டல் எடுத்த போட்டோஸ் கொண்டு வந்திருக்கேன் சார். எங்க போட்டோ? இதோ சார். நான் எங்கடா? பின்னாடி இருக்கீங்க சார். பின்னாடி செல்ல கிளி. இது போட்டோவா? போட்டோன்னா இதுல அர்ஜென்டா எடுத்தாலும் எவ்வளவு அழகா எடுத்துருக்குது பாரு. பாரு, நான் பாக்குறியா? பக்கலாம் ராஸ்கல். உண்ட டப்பா கேமரா வச்சு தள்ளிக்கோமா. பார், எடுக்க கூடாதது அற்புதமா எடுத்திருக்கிறேன். எடுக்க வேண்டியதை கன்றாவே எடுத்திருக்கிறான். நகந்தியோ கொண்டு போடுவேன். பூரா ஏறிறவர்கள் புடிச்சுக்கிட்டே நில்லு. அவனை அடிச்சு போட்டோவை எரிச்சு என்ன மிரட்டலான்னு பாக்குறியா? நான் யாரையும் மிரட்டதில்ல. கேட்டா நல்லது சொல்வேன், கேட்காம போனா எச்சரிப்பேன்.
2 பிடிச்சா டேட்டு வைப்பேன். அதுக்கப்புறம் சமாதிக்கு மலர் விளையம் வச்சு கற்பூரம் காட்டிடுவேன். அவ்வளவுதான். போடி. பாப்பா ஒரு நிமிஷம். ஓடி விளையாடு பாப்பா. ஆனா நம்ம தோட்டத்துல விளையாடாத. குஞ்சராதே. இப்படி குனிஞ்சு குஞ்சே குள்ளமாயிட்டானுங்க. ஏமாக்கோ குஷாக்கோ நீ ஆமா. என்ன அம்மாவை என்னமோ சொல்றேன். அவரு சைனா பாஷையில உங்களுக்கு தேங்க்ஸ். நீ அம்மா நீ அம்மா. நீங்க பெட்டரா பேசுறீங்க. ஜி.கே. ராஜேந்திரன். ஜி.கே. ராஜேந்திரன். தடுக்காதே. அன்பு தொல்லை கட்டட்டும். மை பீப்புள் ரொம்ப பேர் ஃபாலோவர்ஸ் பிக் ஃபாலோயிங் சொல்லு. தோமா பீப்புள் தோ குச்சி. ஓ தோமா தோ குச்சி. கான்ஸ்டபிள்ஸ் மந்திரி வரும்போது கூட்டத்தை விளக்கத்துல நீங்க எல்லாம் போலீஸா இல்ல கூலீஸா? என்ன செய்யுங்க சார்? பிளேனை விட்டு இறங்குவேன். போப்பா அந்த பக்கம். ஜி.கே. வாழ்க வாழ்கான்னு எல்லாரும் உண்மையா வாழ்த்துறாங்க. எனக்கு ஒண்ணு கிடையாது. அப்படி எல்லாம் சொல்லுங்க. இவங்க ஹாங்காங்ல இருந்து வந்திருக்கிற கழிவு நீர் அமைச்சர். All my people, big following. Small following, big following. ஜி.கே. முந்தா நாள் பேசுறமே அந்த டில்லி பொண்ணு, அதாயா ஹிந்தி பொண்ணு, அந்த டான்சர். அவங்க அம்மா நம்பர் என்ன? उसका नंबर है 000002. வடகிரி கிரிகிரி. வாழ்க 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 வாழ்க. ஜி.கே. ராஜேந்திரன். ஜி.கே. ராஜேந்திரன். ஜி.கே. ராஜேந்திரன். ஜி.கே. ராஜேந்திரன். ஜி.கே. ராஜேந்திரன். ஜி.கே. ராஜேந்திரன். எனக்கு இதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தெரியல. ஹலோ, நம்ம சுத்தப்படுத்த வேண்டிய கழிவு நீர் கால்வாய் இதுதான். தள்ளிக்கம்மா. சாரி, ராங் ஃபிங்கர் பாயிண்டிங், ராங் பர்சன். திஸ் இஸ் அவர் ஃபேமஸ் சாக்கடை. எது கேட்டாலும் குனியா வேணா சொல்லியா? குஞ்சா குஞ்சா சாகரன்னு சொல்லு. அச்சி கனால் குச்சியா கோ. கிட்டத்துல கப்பு. அங்க முடிச்சல இருக்கிறவங்களுக்கு அது அப்படியே பழகமாயிடுச்சு. நமக்கு தாங்காது. மூக்கு சப்பையா இருக்குது. தாங்கினாலும் தாங்கும். நமக்கு விஸ்கி வாசனை தான் கரெக்ட். சாரி. அந்த ஸ்விஸ் பேங்க்ல போனது எப்ப கட்டுறாங்க? ஸ்விஸ் பேங்க் சுவா குவா குவா சுவா. Yuan Changchong and government October 29. Yuan Changchong and Minister Mayor Shavanchu of Swiss Bank Minwan Chuanchu. ஓகே ஓகே. இந்த மாசம் 29ஆம் தேதி கழிவுநீர் கால்வாய் டெவலப்மெண்ட் திட்டம் ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அந்த கான்ட்ராக்ட் அவனுக்கு கிடைச்சா நீங்களும் மினிஸ்டரும் செக் மேல சைன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க சொல்ற பேர்லயே அன்னைக்கே 30 கோடி ஸ்விஸ் பேங்க்ல வர வச்சிரேன்னு சொல்றேன். Promise. Okay, okay. We both brothers. Bye bye. Bye bye. என்ன கோணர வீட்டை பூட்டி சாவியை கையில வச்சுக்கிறீங்க? வாதம்பி, உங்க ஆபீஸ்ல இருந்து தான் நானும் வர்றேன். உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னு தெரிஞ்சது. விறுவிறுன்னு வந்து வீட்டை பூட்டி போட்டேன். பணத்தை கொடுத்துட்டு சாவி வாங்கிக்க. நீங்க சாவியை கொடுத்துருங்க, நான் அப்புறம் பணம் கொடுக்குறேன். ரெண்டும் ஒண்ணுதான். உனக்கு எப்படி சவரியம்? இந்த ஊம குசும்பு தானே வேணாங்கிறது. ஏங்க, உங்களுக்கு வாடகை தானே வேணும்? சாவியை கொடுங்க. 2 மாசத்துல தரோம். இந்த பாருங்க, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில எங்க 2 பேர் பேரையும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். இன்னும் 2 மாசத்துல வேலை கிடைச்சிரும். எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ். தம்பி, நீ மண்டையை போடுறதுக்கு முதல் நாள் தான் 6 வரும். 6 பார்த்தா அதிர்ச்சியில நீ சுமங்கலியா போய் சேர்ந்துருவ. இந்த பாரு, 24 வருஷமாவது நான் பதிவு பண்ணி வச்சு இன்னும் எனக்கு 6 வரல. ஏன்டா இப்படி லோலோன்னு அலையறீங்க? போங்கடா. கோணர அவன் எஸ்எல்சி அப்படிதான் பேசுவான். நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். எனக்கு நிச்சயமா வேலை கிடைச்சிடும். தம்பி, வேலைன்னு கவர்மெண்ட் எதிர்பார்க்காதீங்க. சொந்த கால்ல நில்லுங்க. இப்ப மட்டும் ஒரு குச்சியை ஊனிட்டா நிக்கிறோம். சொந்த கால்ல தான் நிக்கிறோம். பேசுறதுல ஒண்ணும் குறைச்சலே கிடையாது. தம்பி, உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு பேங்க்ல கடன் கொடுக்கறாங்க.
அங்க போய் லோன் வாங்கி சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணுங்களேன். பேங்க்ல கடன் எல்லாம் கொடுக்குறாங்களா? தம்பி, இப்படித்தான் என் மச்சான் வடிவேலு வேலை வெட்டி இல்லாம சும்மா சுத்திக்கிட்டு இருந்தான். அவனுக்கு நான் பேங்க்ல லோன் வாங்கி கொடுத்தேன். அவன் இப்ப சலூன் வச்சுக்கிட்டு ஓஹோன்னு இருக்கான். நிஜமாவா? சலூன் வைக்க கூட பேங்க்ல கடன் தராங்களா? அட நீ ஒண்ணு, இப்ப அவன் கிராப் வெட்டிக்கிறதுக்கு பேங்க்ல லோன் வாங்கிட்டு இருக்கான். ஓ, எனக்கு கூட அதிகமா வளர்ந்துருச்சு. நீ தேர மாட்ட தம்பி. எனக்கு தெரிஞ்ச பேங்க் மேனேஜர் ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறேன். பேங்க்ல லோன் வாங்கி தரேன். எப்படி? நாங்க இது வரைக்கும் யாருக்கிட்டையும் கடனே வாங்கினது இல்லைங்க. இப்ப எனக்கு வாடகை பாக்கி தரணுமே, அதுக்கு பேர் என்ன? என்னங்க நீங்க வேற நாங்க வேறங்களா? நம்மளா ஒண்ணுக்குள்ள ஒண்ணுங்க. டேய் சாவி வாங்கிட்டு போடா. சாவியை கொடுங்க. டேய் ஒரு 5 ரூபா எடுத்துக்கிறேன்டா. அவ்வளவுதான் இருந்துச்சா? அவ்வளவுதான் இருந்துச்சு. அல்பம். கைய மடக்கி விடுறான்னு நினைச்சேன். காசை எடுத்துக்கிட்டு போறான். அதை விடுங்க. நாளைக்கு முத வேலையா குளிச்சு முடிவிட்டு பேங்க்ல கடனை வாங்குறோம். அதுல உங்க 5 ரூபாய் திருப்பி கொடுத்துறேன். அதை விடுது. அது வேணாமா? லோன் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். பட் இப்ப கொஞ்சம் கஷ்டம். சார், நீங்க அப்படியெல்லாம் சொல்லப்படாது. நல்லா படிச்ச பசங்க. ஆமா சார், நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் கூட அப்படிதான். இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிறு தொழிலுக்கு லோன் கொடுக்கறத தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கோம். நாங்க பெருந்தொழில ஆரம்பிச்சிடறோம். பெருந்தொழிலுக்கு லோன் கொடுக்கறதுக்கு இந்த பிரான்ச்சுக்கு அதிகாரம் கிடையாதுங்க. ஏன் கோனார், உங்க பிசினஸே அவங்களுக்கு சொல்லி கொடுங்களேன். லோன் தர்றோம், பசு வாங்கித்தாங்க, பால் பிசினஸ் பண்ணட்டும். பசுவா? மாடு இந்த கொம்பலா இருக்குமே. என்னடா இது? சார், நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நாங்க போய் மாடு மேய்க்கிறதுனா எப்படி சார்? என்ன கோனாரே, அது சாணி எல்லாம் வேற போடும். போடட்டுமே, பேசாம இருங்கடா. சார் ஒரு நிமிஷம். ஓகே. இந்திரிங்கடா. கொஞ்சம் கூட புரியாத பசங்களா இருக்கிறீங்களே, எப்படி நீங்க பிழைக்க போறீங்க? ஏன்பா, என்ன பசுமாடுன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா? என்ன எடுத்துக்க, என்கிட்ட முதல்ல 2 டெல்லி பசுமாடு இருந்துச்சு. உங்க வயசுக்கு ஓகேங்க, எங்களை யோசிச்சு பாருங்க. வியாபாரத்துல வயசு நடா வயசு. இப்போ என்கிட்ட 100 பசுமாடு இருக்கு, 4 சொந்த வீடு இருக்கு, அவ்வளவும் பால்ல வந்த பணம். பேசாம அந்த 10,000 ரூபாய் லோனை வாங்கி என்கிட்ட கொடுத்துருங்க. நான் என்கிட்ட இருக்கிற 2 டெல்லி பசுமாட்டை உங்ககிட்ட கொடுத்துறேன். ஜாமா இங்க. ஊருக்காரங்களாம் இனிமே நம்மள எங்க ஊரு மாட்டுக்காரன்னு கூட போறாங்க. பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ரா. டேய், எது எப்படி ஆனாலும் பரவாயில்ல, பேங்க் கடனை ஒழுங்கா திருப்பி கொடுத்துடணும். கவலைப்படாத. கோனாரு ஒரு வேலைக்கு 20 லிட்டர் பால் கறக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால். 1 லிட்டர் பால் விலை 5 ரூபா. ஐயோ நெஞ்சு, 2 10 அறிவு கட்ட SLC. நீ இப்படிதான் பிகாம் நான் கணக்கு போட்டு வச்சிட்டேன். பேங்க் கடன் போவ, நம்ம செலவெல்லாம் போவ, மீதி 2000 ரூபாய் நம்ம சேமிக்கிறோம். அப்போ இவ்வளவு லாபம் வரும் தெரிஞ்சும் கடனை உன் பேர்ல வாங்காம என் பேர்ல ஏன் வாங்க சொன்ன? எல்லாம் ஒரு பாதுகாப்பு தான். திடீர்னு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா நான் தப்பிச்சுக்கலாம் பாரு. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. நீ வா. டேய், உன் மாட்டை காணடா. என்னடா எம் வேணுங்கிற? ஆமா, நீ தான் கடன் பத்திரத்தை கையெழுத்து போட்டிருக்க. போய் தேடு. மாடு ஆட்டார, ஒரு வழியா நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சு. எப்படி? 2 கிலோ புண்ணாக்கு கொடுங்க. அரிசிக்கு பதிலா புண்ணாக்கு திங்க ஆரம்பிச்சிட்டியா? ரொம்ப திங்காதப்பா, கொம்பு முளைச்சிட போகுது. யோ, புண்ணாக்கு எனக்கு இல்லையா, பசுமாட்டுக்கு. போமாத்தா, இனிமே எங்க எதிர்காலமே உன் கையில தான் இருக்கு. கையில இல்லடா, மடியில இருக்கு. அம்மா, இந்த மாட்டுக்கு மடியே காணுமே. மடிய காணும்னு மேல பாக்குற, மடி அடியில இருக்குடா. ஓஹோ. இனிமே மாட்டை பத்தி எதனா தெரிஞ்சுக்கணும், என்ன கேளு. பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏண்டா, இந்த மாடு வாங்கணும்ன்ற யோசனையா நமக்கு முன்னமே வரல. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும் இல்லையா? ஆமா, இந்த ரிஷப ராசின்றாங்களே, அது இப்பதான் நமக்கு ஆரம்பிச்சிருக்கு. கரெக்ட். இப்ப நம்ம கிட்ட 2 டெல்லி பசு இருக்கு. இன்னும் 4 பாம்பே பசு வாங்குவோம். 6 கல்கட்டா பசு வாங்குவோம். 7 மெட்ராஸ் பசு வாங்குவோம். மொத்தத்துல நாம ஒரு தேசிய பசு பண்ணையே ஆரம்பிச்சிடலாம். அதுல வர லாபத்தை வச்சு ஒரு பெரிய வீடு கட்டுறோம். எவ்வளவு வாடகையானாலும் பரவாயில்ல. அறிவு கட்ட முண்டம். சொந்த வீட்டுக்கு எதுக்குடா வாடகை? மாருதியில ஒரு கார் வாங்குறோம். ஃப்ரிட்ஜ் வாங்கணும். கலர்ல டிவி வாங்குறோம். சேப்புல 1, பச்சையில 1. வீடு ஃபுல்லா ஏசி பண்ணணும், இன்க்ளூடிங் மாட்டு தொழுவோம். ஏன்னா நம்ம காமதேனு அங்கதானே உறங்குது. டெல்லி பசுவோட குரல் எவ்வளவு ரம்மியமா இருக்கு. பியூ சின்னப்பா பாடுற மாதிரியே இருக்கு. கம்மியா சொல்றடா, பியூ பெரியப்பா அளவுக்கே பாடுதுடா நம்ம பசு. ஆஹா, ஐயோ, அம்மா. சார், நீங்க நினைக்கிற மாதிரி இது 40-50 லிட்டர்லாம் கறக்காது. மிஞ்சி மிஞ்சி போனா 6 லிட்டர் கறக்கும். 6 லிட்டரா? என்னடா சொல்றது இவரு? டெல்லி பசுப்பா அது. டெல்லி பசுவா? திண்டிவனம் தாண்டது கிடையாது. நீ வேற. கோனாரு உங்களை நல்லா ஏமாத்திட்டாரு. யோ, டீ கடைக்காரனுக்கு 10 லிட்டர் பால் கொடுக்குறேன்னு சொல்லிட்டியா? அவனுக்கு கொடுக்கலன்னா வேற பார்ட்டி பிடிச்சிருவாயா? அதுக்கு என்னங்க, 6 லிட்டரை 10 ஆக்கிடுவோம். அது எப்படி? பால்ல தண்ணி ஊத்துரு. பால்ல தண்ணி ஊத்துறது தப்பு இல்ல? தப்புன்ற
அப்ப எப்படி செய்ய? தண்ணியில பாலை ஊத்திரு, தப்பு இல்லையே. 10,000 ரூபாய்க்கு வாங்கின பசுயா. பசுவா? இதுவா? இது பெரிய சைஸ் கொசு, அவ்வளவுதான். டேய், இது வரைக்கும் நம்மள மனுஷன் தான் ஏமாத்தினாங்க, இப்ப மாடை ஏமாத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தண்ணியில பாலை கலந்து டீ கடைக்காரனு கொடுத்துலான்ற. அதான் அப்பவே சொல்லிட்டேனே, ஊத்திடு. வணங்கண்ணே, ஒரு 8 லிட்டர் பால் இருக்கு. எங்க பாலை பத்தி நாங்களே பெருமையா சொல்லக்கூடாது, சும்மா தாய்ப்பால் கணக்கா அவ்வளவு கெட்டியாக்குதுண்ணே. யோ, டீயா யாது? ஒரே தண்ணியா இருக்கு. குடுக்குற காசுக்கு கொஞ்சம் நல்ல டீயா கொடுக்க கூடாது? அண்ணாச்சி கவலைப்படாதீங்க, இன்னில இருந்தா நம்ம பால் வர ஆரம்பிச்சிருக்கு. இனிமே பாருங்க, சும்மா தயிர் கணக்கா குடிக்க போறீங்க. ஆமா, 10 லிட்டர் தரேன்னு சொல்லிட்டு வெறும் 8 லிட்டர் கொடுத்தா எப்படிப்பா? ஏங்க, இதுல 4 லிட்டர் தண்ணி ஊத்தி 12 லிட்டர் ஆகிறதுக்கு எனக்கு தெரியுங்க. ஆனா தொழில ஒரு சுத்தம் வேணுங்க. பால் சுத்தமா இல்லைன்னா கஸ்டமர் எல்லாம் சண்டைக்கு வருவாங்க, அப்புறம் நான் பொல்லாதவன் ஆயிடுவேன், ஜாக்கிரதை. என்னங்க, நாங்க பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு இவ்வளவு பெரிய ஒரு தொழில் செய்ய வந்திருக்கிறேன்னா அதுக்கு எங்க நேர்மை தாங்க காரணம். 8 லிட்டர் பாலுக்கு 40 ரூபாய் ஆகுது, புரியுத? நாளைக்கு 60 ரூபா ரெடி பண்ணி வைங்க. எங்க மாடு பால் கறக்குதோ இல்லையோ, நிச்சயமா நான் உங்களுக்கு 12 லிட்டர் பால் தரேன். இனிமே இந்த அழுக்கு நோட்லாம் வாங்கக்கூடாது, புது செலவு நோட்டா கேட்கணும். நம்ம என்ன சும்மா கேட்கறோம், பால் கொடுக்கல? கிட்டத்தட்ட 2 லிட்டர் தண்ணி கலந்துருக்கும். அந்த டீ கடைக்காரனுக்கு தெரியவே இல்லையே, இவன்லாம் ஒரு டீ கடைக்காரன். நம்ம மாடு பால் திக்கா கறக்குதுடா. முதல்ல இந்த காசு என்ன பண்றேன்னா, பிரியாணி. மாட்டுக்கா? நமக்கு. ஓ, நைட் ஷோ நாடோடி மன்னன் படம். வெரி குட். யோ, யார விடல? வெளியயா? இந்த பால் கோவிலியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அறிவு கேட்டுவன, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம இதில் தாண்டா தண்ணி ஊற்றி கொடுத்தோம். என்னன்னு விசாரி. நீ போய். என்ன சார் வேணும்? டேய், என்னடா வேணும்? உங்க 2 பேர்ல யார் மணி? கொடுத்த பால்ல குற்றம் குறை ஏதாவது இருந்தா இவர் தான் மணி. மேற்கொண்டு பால் வேணும்னா நான் ரமணி. டேய், என்னடா? இந்தா நீ குட்ட பால். எங்க வீட்ல ஒண்ணும் தண்ணி கஷ்டம் கிடையாது, கிணறு இருக்குதியா. செய்யற தொழில சுத்தம் ஓனியா. முந்தானே நான் கடப்ப கோர சொன்னாரு. சார், யார் சார் நீங்க? நீங்க கடன் வாங்கியிருக்கீங்களே அந்த பேங்க்ல ஆபீசர். இந்த வாரத்துக்குள்ள தவணை பணத்தை கட்டல, பசுக்களை எல்லாம் ஜப்தி பண்ணிட்டு போயிடும். பேங்க் ஆள்ரா? வணக்கம் சார். வணக்கம்யா. சார், இவன் தான் பேங்க்ல கடன் வாங்கினான், கொடுத்துருவான். என்னடா இவன் பிரிச்சு பேசுற? நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் வாங்கினாங்க. கடன் வாங்கினதுமோ 2 பசு உண்மைதாங்க. அது 20 லிட்டர் பால் கறக்குன்னு சொன்னாங்க. கடைசியில் என்னடா 6 லிட்டர் கூட கறக்கலங்க. அதுக்கு 2 லிட்டர் தண்ணி கலந்தோம். ஆமாங்க. உங்க கஷ்டத்தை கேட்கறதுக்காக நான் இங்க வரல, என் கடமையை செய்யறதுக்காக வந்திருக்கேன். பணத்தை கட்டல, அடிச்சு இழுத்துக்கிட்டு போயிடுவேன். என்னது? இந்த கையை வச்சுட்டு பேசுற பேச்சா இது? நான் மாறுகளை சொன்னேன். உன்னால அதான் முடியும். You are talking too much. என்னங்க too much? We talk 3 much, 4 much. No much. இங்கிலீஷ்ல கேட்டா குடுத்துருன்னு நினைக்கிறியா? இங்கிலீஷ்லயே சொல்றோம். நோ. நான் சொல்றேன் இல்ல, நகி லேது. அவனுண்டி. அப்போ நீங்க தவணை பாக்கியே தர போறது இல்ல. சரி, வந்ததுக்கு மாட்டியாவது பாத்துட்டு போறேன். நீங்க மாட்டை பார்க்க முடியாது. ஏன்? நாங்க மாட்டை பீரோல வச்சு பூட்டிட்டோம், சாவி தொலைஞ்சு போச்சு. டேய், இவன் உளறாங்க. எங்களுக்கு வாங்கும் போது நம்ம ஆசையா தாங்க இருந்துச்சு, ஆனா மாடு கறக்கலையே. வாங்கும் போது அந்த அறிவு இருந்திருக்கணும். கறக்கிற அறிவா? அது மாட்டுக்கு தானே இருக்கணும். உங்ககிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன், நான் வரேன். இப்ப பேசுறது தெம்பு இல்லையா அவருக்கு? ஆபீஸ்ல அதுக்கு மேல சொல்லி தரல. என்ன ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸ்கூட்டர் வாங்கும் போதே ஸ்டார்ட் பண்ற அறிவும் வேணும். கொஞ்சம் உதயங்களேன். தள்ளு, வாரிட்டு போங்க. இன்னைக்கு 3 லிட்டர் தான் கறந்தது. என்னயா, நேத்து 6 லிட்டர் கறந்தையா? நீ சனிக்கிழமை அரைநாள் இல்லையா, அதான் பாதியா கறந்துருக்கு. அப்ப நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சுத்தமா கறக்காதுன்றியா? ஏங்க கொஞ்சம் அழுத்தி கறந்து பாருங்களேன். ஐடி கறந்தா பால் வராது, ரத்தம் தான் வரும். பிளட் பேங்க்ல வித்துருவோம். யோ, கூலியா குடியா? கூலியா? நாளைக்கு பாப்போம். நாளைக்கு நான் வரேன். எத்திராஜ், எங்க பாலோட எங்கேயே போற? 2 நாளா கூலி பாக்கி, அதுக்கு பதிலா பால் எடுத்துன்னு வீட்டுக்கு போறேன். உன் மாட்டுல கூட பாலை கறந்துடலாம்யா. உன்கிட்ட பணம் கறக்கிறது ரொம்ப கஷ்டம்னு கோனார் சொன்னாரு. கரெக்ட் தான். கூலிக்கு தான் பால், கோவலை எதுக்கு எடுத்து போற? வட்டி. ஏய், அந்த சனியனுக்கு மீதி இருக்கிற தேங்காய் புண்ணாக்கு எடுத்து போடு. ரொம்ப பசியா இருந்ததுன்னு நானே சாப்பிட்டேன். அதான் நான் தேடினப்ப கிடைக்கல. பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டு பியூன் வேலை பாக்குறமேன்னு வருத்தப்பட்டேன், அதுவும் போச்சு. அப்புறம் மாடு மேய்ச்சோம், அதுவும் போச்சு. நான் நினைக்கிறேன்டா, உன் கூட சேர்ந்ததுல இருந்தா எனக்கு இப்படி ஆகுது. அதனால உன் ஜாதகத்துல என்ன தகராறு இருக்குமா? நான் கூட தான் SLC படிச்சுட்டு டெய்லி சாணி வாடுறேன். என்ன பண்ண சொல்ற? என்னெல்லாம் கனவு கண்டும்.
டெல்லி பசு, பாம்பே பசு, கல்கட்டா பசு. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் கிடையாது. அதோட குரலை பாத்தியா? ஷானிய. அந்த அருவாளா ஒரே போடா போட்டுறேன். டேய் அப்படி எல்லாம் பண்ணிடாதடா. கடன் என் பேர்ல வாங்கி இருக்கு. ஐயா 2 டெல்லி பசு விலைக்கு வந்திருக்கு. கோனார் அமிச்சார். அப்படிங்களா? உட்காருங்க. உட்காருங்க. டெல்லி பசு விடாத. அடி. பசு நீ அவனால வெட்டிடுவேன். அடி. யோ கோனார 20 லிட்டர் பால் கறக்கணும். அண்ட புளி அந்த மாட்டை எங்களுக்கு வித்தியே அது 6 லிட்டர் தான் கறக்கு தெரியுமா? இன்னைக்கு 3 லிட்டர் தான். ஏன் இந்த அப்பாவிங்களை ஏமாத்தினேன்? இந்த கல்லையும் போடுறான். உடஞ்சு போவோம். அது டெல்லி பஸ். ஊருக்கும் புதுசு, பாஷையும் புதுசு. இப்ப அப்படித்தான் வெக்கப்படும். பழக பழக தெரியா போயிடும். ஏன்டா சின்ன சைஸ் கல்லு கிடைக்கல? யோ அனாவசியமா பேசாதீயா. எங்க மாட்டை எடுத்துட்டு 10,000 ரூபாய் பணத்தை திருப்பி கொடு. என்னடா மிரட்டுறீங்க? வியாபாரம் முடிஞ்சதுதான். வேணும்னா கோர்ட்ல கேஸ் போடுங்கடா. யோ இப்ப நான் உன்னை கொன்னுறேன். ஏன் மேல கேஸ் போடு. அதுவும் சரிதான். டேய் நான் சொல்றத கேளுங்கடா. எவனாவது ஏமாந்தவங்கிட்ட மாட்டை வித்துட்டு ஊரை விட்டு ஓடி இருங்கடா. ஏயோ பேங்காரங்கிட்ட கடன் வாங்கிட்டு இப்படி ஊரை விட்டு ஓட சொல்ல நியாயமா இது? புரியாதவனா இருக்கிறீ. நானே வேற ஊர் பேங்க்ல கடனை வாங்கிட்டு சொல்லாம கொள்ளாம இந்த ஊரு கொடி வந்துட்டேன். உன்னை கொல்றதுல தப்பே. ஐயோ 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 கொல்றா கொல்றா. ஐயோ கையில கேட்டீங்க சிலுக்கு மாறிங்க. அது அதை போய் தொட்டு பாக்குறீங்க? தொட்டு பார்த்தாங்க வியாபாரம் பண்ண முடியாது. நாங்க பட்டு மாதிரி வளர்க்குறேங்க. நான் பிகாம் படிச்ச மொத்த அறிவியும் இந்த மாடை வளர்க்கறதுக்கே செலவு பண்ணிருக்குங்க. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. காலையில 20 லிட்டர், மத்தியானம் 20 லிட்டர், ராத்திரிக்கு 20 லிட்டர் பால் கறக்கும். பால் கறக்குமா? தீபாவளி பண்டிகை முன்கூட்டியே சொல்லிட்டா எக்ஸ்ட்ராவா 20 லிட்டர் கறக்கும். அப்படிப்பட்ட இந்த மாட்டை நான் விற்க மாட்டேன். தம்பி அந்த மாட்டை வாங்கிட்டு போய் தீபாவளி பண்டிகை டைம்ல பாலை கறந்து கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்துறேன். அதுக்கு நீங்க காசு வாங்கிக்கணும். என்னடா பிச்சை காசு? கேவலம் 14,000 ரூபாய்க்காக இந்த மாட்டை நான் விற்கணுமா? 14,000 ரூபாயா? தம்பி 10,000 ரூபாய் அனுச்சே. சரி விடுங்க. அவன் 14,000 வேணா, என் 10,000 வேணா. நடுப்புற 12,000 கொடுத்து வாங்கிட்டு போங்க. சரி இந்தாங்க. இதுல 10,000 ரூபாய் இருக்கு. பாக்கி 2,000 ரூபாய் சட்டையை வச்சுங்க. கொண்டாந்து தரேன். கொடையும் இருக்கட்டும். வச்சுக்க. என்னடா 2,000 ரூபாய்க்காக சட்டையும் கொடையும் கொடுத்துட்டு போறான்? அறிவு கெட்டவனே. இந்த 2 மாட்டை 10,000 ரூபாய்க்கு வாங்கி இருக்கானா? இவனை விட மடை நமக்கு இந்தியாவிலே கிடைக்க மாட்டான். ஓடி வந்துரு. ஓட்டு வரானா? டேய் இனிமே நமக்கு உள்நாடுலாம் சரிப்பட்டு வராது. அதனால கள்ளத்தோணி ஏறி துபாய்க்கு போறதா நான் முடிவு பண்ணிட்டேன். துபாயா? அப்ப பேங்க்ல வாங்கல கடன்லாம்? கவலைப்படாத. திரும்பி வந்து கடன் அடிச்சு நம்ம புதுசா ஒரு பேங்க் ஆரம்பிச்சிடலாம். என்னடா அது வந்து என்ன வந்து போயின்னு நம்ம 2 பேரும் துபாய் போறதுக்கு கஜா மூலியமா நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். யார் அந்த கஜா? ஏங்க ஜானே, என்ன துபாய்க்கு கள்ளத்தோணில போலான்னு சொல்றீங்களே, ஒழுங்கா பாஸ்போர்ட் விசா வாங்கிட்டு போக முடியாதா? யாராவன் பாஸ்போர்ட் விசாவை எடுத்துட்டு துபாய் போனா ஒரு ஆளுக்கு 50,000 ரூபாய் வேணும். அதுவும் இல்லாம ஒரு வருஷம் வேண்டா. 5,000 ரூபாய் துபாய் கூட்டு போறதுக்கு அண்ணன் விட்டா வேற ஆள் யாரு? அப்ப துபாயில இறங்கினோன்னு போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம ஊர்னா 1 2 3 ஜெயில கம்பி பண்ணுவோம். துபாயில ஏக் தோ தீன் கம்பி அண்டு போவோம். ஏக் தோ தீனா தெலுங்கா? நீ அப்பப்ப SLCங்கிறத காட்டுற. என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்ன எங்க பேச விட்டீங்க? பேசுங்க. இந்த பாருங்க, துபாய் நாட்டுல போலீஸ் எங்க இருக்கு எங்க இல்ல எல்லாம் எனக்கு அத்துப்படி. போலீஸ் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து இறக்கி விட்டுறேன். இதை விட என்னடா வேணும்? ஏன்னா எங்களை யாராவது பாத்துட்டாங்கன்னா சலாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அவங்க முதல்ல சலாம் அலைக்கும் சொல்லிட்டாங்கன்னா கும் கும்னு நீங்க சொல்லுங்க. டேய் கும் கும். டேய் கும் கும். இந்த பாருங்க, புதன்கிழமை நைட்டு ஸ்டீம் போட் கிளம்புது. நீங்க மறக்காம 2 அரபு ட்ரெஸ் கொண்டு வந்துருங்க. துபாயில இருக்கிற தமிழர்கள்ல பாதி பேர் நான் அனுப்புறவங்கதான். நீங்க அங்க இறங்கணும்னு என் பேரை சொல்லுங்க. நீங்க எங்கேயோ போயிடுவீங்க. நான் அப்பவே சொல்ல. அண்ணா மட்டும் துபாயில எலெக்ஷன்ல நின்னாரு. இவர் இறக்கி விட்டு ஆளுங்க ஓட்டு போட்டாலே போதும், இவர் முதலமைச்சராகவே ஆயிடுவாரு. அப்ப நீங்க ஏன் எங்களோட துபாய் வரக்கூடாது? எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு கடைசி தோணியில நான் மட்டும் தனியா வரும். இப்ப நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. ரெடியா? பணம் ரெடியா? இந்த அரபு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா? பாதி பொட்டி அதுவே அடைச்சிருக்குது. நீச்சல் தெரியுமா? நீச்சலா? என்னங்க திடீர்னு இப்படி கேக்குறீங்க? ஏய் உனக்கு நீச்சல் தெரியுமா? உனக்கும் தெரியாதா? ஐயோ நீச்சல் தெரியாதா? கத்துக்குங்க, அடுத்த மாசம் போலாம். திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நாங்க நீந்திடுறோங்க. கவலையப்படாதீங்க. நல்ல அலை அடிக்கிற இடமா பார்த்து நிறுத்த. நீங்க குதிச்சீங்கன்னா அந்த அலையே உங்களை கரையில் சேர்த்துரும். ஏன்னா துபாய் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? தூக்கி முடிச்சா துபாய் அவ்வளவு சீக்கிரமா போயிடும்? இல்லடா, அண்ணா அவளை வேகமா ஓட்டு. இத பாருங்க, நாங்க கொஞ்சம் கண்ணா கூட ஏத்தி விட்டுருங்க, இல்லன்னா போட் அடுத்த ஸ்டாப்பிங் போயிடும். ஏண்டா SLC, கடல்ல எதுல ஸ்டாப்பிங் இருந்தா மூழ்கிடாது? ஐயோ இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க, என்னால தாங்க முடியல. வாங்க. இத பாருங்க, நீங்க எங்கேயோ உட்கார்ந்துருங்க. தூக்கம் வந்தா படுத்து தூங்க. யாராவது கேட்டா கஜாக்கா தோஸ்
அப்படின்னு சொல்லுங்க. சரிங்கண்ணே. கஜா கா தோஸ்த். கஜா கா தோஸ்த் தங்கமான மனுஷன் இல்ல பின்ன இல்லையா? ஏய், இவரால எத்தனையோ பேர் துபாய்க்கு போய் பெரிய கோடீஸ்வரன் ஆயிருக்காங்க. ஏண்டா முன்னாடியே இந்த கஜாவை பிடிச்சு துபாய்க்கு போகணும்னு ஏன் நமக்கு தோணல? அது எதுக்கு ஒரு நேரம் வர வேணா? ஓ எந்திரிக்க துபாய் வந்துருச்சு. துபாயா? அதுக்குள்ளயா? நான் போட்ட வேகமா ஓட்டினேன், அதுவும் குறுக்கு வழியில போனேன். தேடி பாத்தியா? பாருங்க, பொழுது விடிஞ்சு முகம் தெரியறதுக்குள்ள கடல்ல குதிச்சு கரைக்கு போயிடுங்க. கஜா உங்களை நாங்க மறக்கவே மாட்டோம். நாங்க மட்டும் துபாய் போய் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டோம். உங்களுக்கு மாசம் மாசம் 100 ரூபாய் பணம் அனுப்புறோம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீங்க நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். அண்ணே, எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது, நீங்க தானே எங்களுக்கு கடவுள். உங்களுக்காக பாத்தியாலாம் ஓதுறோம். இந்த பாருங்க, பொட்டியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுங்க. ஓட்ட நிப்பாட்டுறோம், குதிச்சுருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். மூக்க பிடிச்சு குதிரா. பொழுதுதே. யா அல்லாஹ். ஏய், சீக்கிரம் வாடா, அண்ணன் நடக்குது. என்னடா அவசரம்? அவசரமா? துபாய் போலீஸ் நம்மள இந்த ட்ரெஸ்ல பார்த்தாங்க, கம்பி என்ன வேண்டியதுதான். முதல்ல அரபு ட்ரெஸ் மாட்டிப்போ. ஏண்டா தண்ணியில வந்திருக்கோமே, ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்காது? எஸ்எல்சி இப்படி கேப்பனதான் பிகாம் ஏற்கனவே ஐடியா பண்ணி ட்ரெஸ் எல்லாம் பால் கவர்ல போட்டு வச்சிட்டேன். நீ பிகாம் எந்த ஸ்கூல்ல படிச்சியோ தெரியாது, படிப்பு தவிர எல்லா விஷயமும் நல்லா கத்துட்டு இருக்க. ஓகே. ஏண்டா என்ன பார்த்தா ஷேக் மாதிரி இருக்கா? சூப்பரா இருக்குது. என்ன பார்த்தா எப்படி இருக்கு? பேக் மாதிரி இருக்கு. கோச்சுக்காதடா டேய். ஏண்டா துபாய் பீச்ல என்ன கல்லுங்களா இருக்குது, ஒருத்தர் சிலையும் காணா? சிலை வைக்கிற அளவுக்கு இங்க பெரிய மனுஷங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் நாம வந்துட்டுமே, வச்சிருவாங்க. இல்ல நம்ம யாருக்காவது வச்சிருவோம். டேய், அவங்க 2 பேரும் நம்மளையே பாக்குறாங்கடா. அவங்க பாக்குற பார்வையே வேற சரியில்லை. ஒருவேளை நம்மளை புடிச்சு கொண்டு போய் துபாய் ஜெயில வச்சிருவாங்களோ? துபாயில ஜெயிலெல்லாம் வைக்க மாட்டாங்க, நடு ரோட்ல நிக்க வச்சு கல்லாலே அடிச்சு கொண்டு வாங்கலாம். அதான் இவ்வளவு கல்லா இருக்கா? பயந்தவங்க பாக்குறதெல்லாம் பேயா தான் தெரியும். நான் நினைக்கிறேன் அவங்களும் நம்மள மாதிரி பிழைக்கிறதுக்கு தான் துபாய்க்கு வந்திருப்பாங்க. இன்னும் ட்ரெஸ் கிடைக்கலையே என்னவோ. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. அப்ப நீ நீந்தி ஊருக்கு போ, நான் பணம் சம்பாரிச்சு லெட்டர் போடுறேன். நானும் வரேன்டா. Assalamualaikum. Assalamualaikum. Waalaikumsalam. குரங்கு பசங்க என்ன வேகமா ஏறாங்க பாரு. என்ன இருக்காதா? புரியலப்பா. உள்ள வாங்கடா. என்ன விக்டர், போன காரியம் சக்சஸ் தானே? சக்சஸ் தான். ஆனா பெட்டி மாற்றின சமயத்து போலீஸ் வந்து. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்க. நம்ம சிக்னல் பிரகாரம் ஒருத்தன் வாயில சிகரெட் எடுத்து வச்சான், நான் 10 வச்சேன், பொட்டியை மாத்திக்கிட்டோம். நம்ம கிட்ட இருந்த சரக்கு பொட்டி அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்த தங்க கட்டி பொட்டியை தூக்கிட்டு வந்துட்டேன். അപ്പോഴാണ് പോലീസ് സൈറൻ കേട്ടത്. ആ കൺഫ്യൂഷനില് ഞാൻ ഭയന്നു പോയി. அது அந்த நேரத்துல போலீஸ் அவங்க எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. பொட்டிய குடியா இந்தாங்க. சட்டி பனியனு. என்னடா அது? சிக்னல் எல்லாம் கரெக்டா இருந்தது. சிக்னலாவது புடலங்காவாது. தங்க கட்டி எங்கடா? ഒരാള് വായിൽ സിഗരറ്റ് വെച്ചു, അത് ഇവൻ 10 വെച്ചു. வச்சா ஷடா.
எஸ் மாசுலாமணி ஸ்பீக்கிங். யாரு? முத்துவா? என்னடா விஷயம்? நிஜமாவா? ஓ மை காட். 7 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள தங்க கட்டிகளை வச்சிருந்ததா 2 அராப்ஸ போலீஸ் பிடிச்சாங்கடா. அப்ப ഞങ്ങൾ போடா ஃபூல்ஸ். 10 வருஷமா என்னோட பழகியும் இன்னும் சரியா தொழில புரிஞ்சுக்கலையாடா. நீங்க பார்த்த 2 பேரும் அராப்ஸ் இல்லடா, சிஐடிஸ். சிஐடிங்களா? சாதாரண சிஐடி இல்லடா, ரொம்ப புத்திசாலித்தனமான சிஐடிங்க. நம்ம ரகசிய சிக்னலை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்ட்ட இருந்த 7 லட்சம் ரூபாய் சரக்கு அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. பொட்டிய மாத்தினதுக்கு அப்புறம் எங்க பின்னாடி ஓடியாந்தாங்களே. ஓடி வரலடா, உங்களை பிடிக்க வந்திருக்கானுங்க. நல்ல வேளை தப்பிச்சுக்கிட்டீங்க. இல்ல உங்களோட சேர்ந்து நானும் மாட்டிக்கிட்டு இருப்பேன். பாஸ், இனி நமக்கு எந்த ஐயா? முதல்ல நீங்க 2 பேரும் வெளியில போங்க, அப்புறமா யோசிக்கலாம். எதுக்குடா அவங்க 2 பேரும் நம்ம பொட்டியை பிடிங்கிட்டு ஓடுனாங்க? நான் அப்பவே சொல்ல, இந்த மாதிரி ட்ரெஸ் அவனுக்கிட்ட இருந்திருக்காதுடா. அவன் இப்ப என்ன செய்யலாம்? நேரா ஊருக்குள்ள போவோம். ஒரிஜினல் ஷேக்கும் கூடிய நட ஓட்ட பாவனை எல்லாம் கவனிச்சு அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுவோம். யாரோ ஷேக்க பிடிச்சி நைஸா அந்த புறத்துக்குள்ள நுழைஞ்சிருவோமா? ஏய், துபாயில தண்டனை எல்லாம் வேற மாதிரி தெரியுமா? ஐயோ, எவ்வளவு அழகான ஊர். நம்ம ஊரும் இருக்குதே, எவ்வளவு பெரிய கடலு, அதுல கப்பல்லாம் வேற இருக்குடா. நாம 10,000 ரூபாய் செலவு விஷயத்து வீண் போகல. டேய், சும்மா சொல்லக்கூடாது. கஜா நம்மள எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாரு பாத்தியா? கஜா, நீ தெய்வம் பா. வா போலாம். இங்க பஸ் லாரி எல்லாத்துலயும் மலையாளத்துல எழுதிருக்காங்களேடா. மாடையா, உனக்கு முன்னாடியே நான் பாத்துட்டேன்டா. தமிழ்நாட்டுல இருந்து ஒரு நாளைக்கு 4 பேர் துபாய் வராங்கடா. கேரளால இருந்து 400 பேர் வராங்கடா. ஓ, அப்படியா? ஏய், என்னடா இது? துபாயில நம்மள தவிர யாருமே அரபு ட்ரெஸ் போடல. ஒருவேளை துபாயில இன்னைக்கு லீவா இருக்குமோ? மாடையா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குடா. என்னடா 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு சந்தேகமா இருக்குன்ற? பேசாம வா. ஏய், என்னடா அது லுங்கிலாம் கட்டுக்கிறாங்க? இது துபாய் தானா? அதோ பாரு, ஒரு அம்மா பேஷ்டி கட்டின்னு வராங்க. டேய், இங்க பாரு. ஐயோ, மோசம் போயிட்டுமே. இது கொச்சின்னு. டேய், அந்த கஜா கம்னாட்டி நம்மளை ஏமாத்திட்டான்டா. அப்போ நான் கொடுத்த 10,000 ரூபாய் காலியா? அந்த கஜா மட்டும் என் கையில கிடைக்கிட்டோம். பட்டாடா. ஏய், அவனை திட்டி என்னடா பிரயோஜனம்? நமக்கு எங்க போச்சு புத்தி? நமக்கு என்னடா நமக்கு? உனக்கு எங்கடா போச்சு புத்தி? பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்னீங்க, பூகோளமே படிச்சது கிடையாதா? துபாயில எதுடா கொச்சின்? சரி, நான் தான் வந்துட்டேன் தெரியாம. நீ எதுக்கு வந்த? துட்டாசை தானே? விதிடா விதி. பசுவை வித்து பேங்கை ஏமாத்தி கடல்ல குதிச்சு இவ்வளவும் பண்ணி கேரளாவுக்கா வந்திருக்கோம். இப்ப என்னடா பண்றது? முதல்ல ட்ரெஸ் இந்த ட்ரெஸ்டா 2 பொண்டாட்டிக்காரனா கூட இருந்துடலாம். 2 பொண்டாட்டிக்காரனுக்கு ஃப்ரெண்டாவே இருக்கக்கூடாது. எங்க போயிட்டு அந்த சோசிய? சார், என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வேலைக்கு போலியா? ஆமா, சொன்னா மட்டும் கேட்ற போதாக்க. வெடி வச்சாலே கேட்காது. உன் புருஷன் எங்க? வருஷமா 1995. எப்படி புரிய வைப்ப? எங்க? ஓ, புருஷனை கேட்டீங்களா? அவரு மாடியில குளிச்சிட்டு இருக்காரு. நான் மார்க்கெட் போனா லேட் ஆயிடுச்சு. இருங்க, வர சொல்றேன். ஐயோ, இந்த ஆள் சொன்னது நான் ஒத்துக்கிட்டனே. என் புத்தி சோட்டால அடிக்கணும். யோ சோசியரே, குளிச்சது போதும், வாயா, சீக்கிரம் வாயா. என்ன குளிச்சது போதும் மாடி பார்த்து கத்திட்டு இருக்கீங்க? அவர் இங்க என்ன குளிச்சிட்டு இருக்காரு? இங்கேயும் பாத்ரூம்க்குள்ள மறந்துட்டேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? நேத்துக்கு அவர் ஜால்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு சாமியார் கிட்ட போனேன். அவருக்கு 2 பொண்டாட்டின்னு சொல்லிட்டாரு. ஏன் சாமியார் போனீங்க? என்கிட்ட கேட்டா நான் சொல்லிருப்பேனே. என்ன சொல்றீங்க? எனக்கும் சோசி திரும்பி சொன்னேன். நீங்க போங்க. என்ன சோசியர் இந்த பக்கம் வரீங்க? அதை ஏன்டா கேக்குறேன்? நம்பர் 1 மறந்து இருக்காளே. போய் சீக்கிரம் குளிங்க, நான் மார்க்கெட் போயிட்டு வரேன்னு சொன்னா. நான் குளிக்கலான்னு போகும்போது நம்பர் 2 டமார வந்து மாடியில் போய் குளிங்கன்ட்டான். வேற வழி இல்ல மாடிக்கு போய் பாத்ரூம் கதவை திறந்து பைப்பை திருவி விட்டு பாத்ரூம் கதவை சாத்திட்டு ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு பைப்பை புடிச்சு இறங்கி வந்திருக்கிறேன். நம்பர் 1 வரதுக்குள்ள இந்த பாத்ரூம் குள்ள பூந்துக்கிறேன். நம்பர் 1
ஏற்கனவே வந்தாச்சு. ஐயோ வந்தாச்சா? ஏய் அப்ப ஒண்ணு செய்யறேன், முன்வாசல் வழியா போய் பக்கத்து வீட்டு செவரு கட்ட செவரு தான், அதை எகிரி குதிச்சு பாத்ரூம்குள்ள வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம் போங்க. என் நிலைமைய பாத்தியாடா? 2 பொண்டாட்டியை கட்டிட்டு நான் எவ்வளவு அவஸ்தைப்படுறேன்னு. 2 தடவை பல்லு விளக்குனேன், 2 தடவை வாய் கொப்பிடிச்சேன், 2 தடவை காப்பி சாப்பிட்டேன், 2 காப்பி மட்டும் விட்டா இங்கேயே வாந்தி எடுத்துரும் போல் இருக்கு. சந்தோஷம். உனக்கு என்ன பொண்டாட்டி கவலையும் இல்ல, பல்லு விளக்குற கவலையும் இல்ல. ஒத்துரா என்ன சோசியர் குளிக்கலையா? அது ஏன்டா கேக்குற? குளிக்கலாம்னு பாத்ரூம் கதவு திறந்து எட்டி பார்த்தா என் மாமனார் டமார் இல்ல, அவன் குடிச்சிட்டு இருக்கான்டா. அவன் சாதாரணமா குளிச்சாலும் பரவாயில்லடா, 2 காலையும் கெட்டியா பஞ்ச வச்சு அடிச்சு குடிக்கிறான்டா. அந்த கேட்காத காதுல தண்ணி உள்ள போயிடக்கூடாதா? அந்த காதுக்குள்ள தண்ணி போனா என்ன, ஆசிட்டு போனா என்ன, சட்டப்படி அந்த டப்பா தலையை குடிக்கவே கூடாது. ஏய் மாடியில பைப்பை திறந்து விட்டுருக்கேன், அத போய் அடைச்சிட்டு வந்துடுறேன். என்னங்க இன்னமா குளிக்கிறீங்க? சீக்கிரம் வாங்க. டேய் மேல டமார் இருக்காடா. என்ன பக்கம் போறீங்க? பழைய ரூட் பைப்பு தான். டேய் என் மாமனார் அதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துட்டான்னா சிக்னல்ல ரெடி ஸ்டெடி ஜூட்னு சொல்லி நான் கப்புன்னு வந்துடுறேன். ரெடி ஸ்டெடி ஜூட். டேய் அதுக்குள்ள குளிச்சான். அட சொல்லி பார்த்தங்க. நல்ல வேளை பைப்ல ஏறும்போது சொல்லாம இருந்தீங்க. தம்பி ஜோசியர் குளிச்சிட்டாரா? இல்ல நான் குளிச்சிட்டு இருக்கும் போது யாரோ எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆமா இவங்க பெரிய சிலுக்கு சுமிதா, எட்டி பார்த்தாலும். அதை விட தம்பி நேத்து வரைக்குமாவது காது கொஞ்சம் கேட்டது, இன்னைக்கு காலையில இருந்து ஒரே நிசப்தமா இருக்கீங்க. இப்ப கேக்குதா? கொஞ்சம் கேக்குது. போய் வேலையை பாரு, காய வைக்கணும்ல. ரெடி ரெடி ஜூட். தம்பி குளிச்சுட்டாரா? என்னப்பா கேட்டேன். என்னங்க இது? பேய். இது பாய். அது சரி, எங்க மாடியில இருந்து வரீங்க? இல்ல அந்த தடியரை பார்த்து வாடகை கேட்கலான்னு போயிருந்தேன். அவர் இங்க எல்லாம் இருக்காரு. அதான் நீ ஏன்டா இங்க வந்த? சோசியரே அடுத்த மாசத்துல இருந்து வாடகை குறைக்கலாம்னு இருக்கேன். டேய் நீ யாரா வீட்டு வாடகை குறைக்கிறதுக்கு? நம்பர் 1 நம்பர் 2. ஐயோ கேப் பார்த்து அடிக்கிறானே. நீங்க இன்னும் குளிக்கவே இல்லையா? அவ யாருங்க உங்களுக்கு குளிக்கலையான்னு கேக்குறதுக்கு? ஐயோ என்ன கேக்கல, அவ புருஷனை பார்த்து கேக்குறா. நான் சொல்லல காது கேட்காது கண்ணு 1.5ன்னு. அதான் டேய் நீ போய் குளியேண்டா. ஏங்க வேலைக்காரி கூட கேச்சு? ஐயோ என்ன வேலைக்காரின்னு சொல்றாங்க. இல்ல வீட்டுக்காரிங்கறத வாய் குளறி வேலைக்காரிங்கறா. வீட்டுக்காரி எப்படி வேலைக்காரி ஆக முடியும்? அதான் நான் சொன்னனே காது கேட்காது வாய் ஒன் சைடு அடிச்சிருக்குது பாரு. எங்க வேலைக்காரி என்ன இவ்வளவு அழகா இருக்கறா? இந்த மாதிரி வேலைக்காரி நான் பார்த்ததே இல்லையே. ஐயோ ஆளாளுக்கு என்ன வேலைக்காரின்னு சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் ஒண்ணுமே புரியல. நான் அப்புறம் சொல்றேன், எல்லாம் மெண்டல் ஃபேமிலி. நீ போ. டேய் தள்ளிட்டு போடா, தள்ளிட்டு போடா. காபி வேணுமா? ஆமா பாயாசம் வேணும். உங்கள்ட்ட வந்து மட்டன் பாரு. எங்க நானும் போகட்டுமா? உன்னை தான்டா சொல்றேன் போடா. இனிமே இங்க நின்னா உன்னை கிழிச்சிருவண்டா. நான் ஏற்கனவே குளிச்சாச்சே. ஐயோ இந்த வீட்ல எத்தனை தரம் குளிக்கிறது? அட போங்கக்கா. போறேன். பேசாம வாங்க சொல்றேன். பேசாம இப்படி வரணும் சொல்லி கூட்டி போடு. ஏய்யா உனக்கு என்ன தைரியம் இருந்தா கட்டின பொண்டாட்டி நான் இருக்கும்போது இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டியா? ஐயோ மரகதா, நான் ஆசைப்பட்டு பண்ண கல்யாணம் இல்ல. அந்த ஸ்பாட்ல 2 செகண்ட்ல கத்தி முனையில நடந்து போச்சு. என்ன விடியா, நீ கல்யாணம் ஆரம்பிக்கிறது அந்த பொண்ணு கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் சொல்லலாம், அங்க கேட்கணும்ல. பாத்து இருக்கிறத அப்பனுக்கு மகளுக்கு காது பெரிய டமாரண்டி. எனக்கு தெரியா, நீ சொல்லிருக்க மாட்ட. இவ்வளவு நடந்திருக்கே, இப்பவாது அந்த பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டியா? அம்மா தாயே விமலா என்ன மன்னிச்சிருமா. ஏங்க ஏற்கனவே நீங்க கல்யாணம் ஆனவங்கங்கறத என்கிட்ட மறைச்சிட்டீங்க, அதுக்காக நீங்க ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டீங்களா? இப்பதான் நான் கேட்டேனேடி. அதெல்லாம் இருக்கட்டும், சரியான கல்லூரி மங்க நீங்க. மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? ஐயோ மரகதா, இவகிட்ட நான் எப்படியே மன்னிப்பு கேக்குறது? என்ன நம்புடி. அப்ப நீங்க கட்டாயத்தினால தானே அவ கழுத்துல தாலி கட்டினீங்க? ஆமா. நீங்களே ஆசைப்பட்டு கட்டல. இல்ல. நீங்க சொல்றது சத்தியம் தானே? சத்தியம். அப்ப வாங்க, இந்த பாம்பு புத்துல கை விடுங்க. எது புத்துல கை விடவா? நீங்க சொல்றது சத்தியம்னா இந்த புத்துல கை விடுங்க. அதுக்குள்ள கை விட்டா பாம்பு கடிச்சிரண்டி. பாம்பு போய் சொன்னாதான் கடிக்கும், எனக்கு தெரியும். உனக்கு தெரியும், பாம்புக்கு தெரியாதே. இப்ப கை விட போறீங்களா இல்லையா? முடியா?